ஒரு ஆணின் குரலை கேட்டதுமே சரவணனுக்கு ஏதோ தப்பாகப்பட்டது. உள்ளுக்குள் லேசான பதட்டமும் ஏற்பட்டது. உடனே விதுரனிடம் ஏய் ஜாய் எங்க என்று கேட்டான். அதை கேட்டதும் மறுபக்கத்தில் இருந்து மீண்டும் சிரிப்பொலிதான் கேட்டது. ஓ ஜாயா, அவ கூட உன்னால பேச முடியாது என்று புதிர் போட்டான். அவனது முகத்தில் ஒரு விதமான காம பார்வைதான் தெரிந்தது. சரவணனுக்கு விதுரன் சொன்னதை கேட்டதும் மேலெல்லாம் கூசிக்கொண்டு போனது. அவன் வேறு ஏதேதோ எல்லாம் செய்து யோசித்துக் கொண்டிருந்தான். உடனே பல்லை கடித்தவன், அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு என்று கத்தினான். அவனுக்கு வந்த கோபத்தில் நெற்றியில் இருந்த நரம்புகள் எல்லாம் புடைத்துக் கொண்டு வெளியே வந்தன. அவனது தாடை தசிகள் கூட நடுங்கிக் கொண்டிருந்தன. சரவணன் கோபத்தில் கத்தியதை கேட்ட விதுரன் மீண்டும் சிரித்தான். அவளை நான் கொலையெல்லாம் பண்ணல. இப்படிப்பட்ட ஒரு அழகை என் கையால கொல்வனா நானு? அது பாவம் இல்ல. அவளை பத்திரமா எனக்கு கீழே வச்சுக்கிட்டு இருக்கேன். அவ இனி எனக்கு சொந்தமான என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சொல்லிக் கொண்டு போனான். சொல்லிக்கொண்டே அப்படியே அவளது மேலில் தன் விரலால் கோலம் போட்டார். அதில் ஜாய்க்கு உடல் எல்லாம் பற்றி கொண்டு வந்தது. அவள் கடுப்பில் அவரது கையை தட்டிவிட்டாள். கூடவே ஹே சிப்போடோ என்றும் சீறினாள். சரவணனால் அவளது சத்தத்தை கேட்க முடிந்தது. ஜாய்க்கும் சரவணன் தான் கால் செய்திருக்கிறான் என்று தெரிந்ததும் இன்னும் வருத்தமாக இருந்தது. அவளுக்கு இப்போது எதுவுமே செய்ய முடியாமல் கையை கட்டி போட்டது போல இருந்தது. என்ன செய்வது என்றே புரியவில்லை. ஜாயின் குரலை கேட்டதும் சரவணனுக்கு கவலையாக இருந்தது. இத்தனை நாள் தனக்காக தன்னுடன் எல்லா கஷ்டத்திலும் கூட இருந்த ஒருத்தி இப்போது எவனோ ஒருத்தனின் கையில் மாட்டிக்கொண்டு தனியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாளே என்று வருந்தினான். அவனுக்கு நொடிக்கு நொடி கோபம் அதிகரித்துக் கொண்டே போனது. பல்லை கடித்துக் கொண்டே, அவன் மேல உன் கை பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், நீ எவனா இருந்தாலும் பரவாயில்ல என்று கத்தினான் சரவணன். அவனது குரலுக்கு மட்டும் ஒருத்தனை சாகடிக்கும் சக்தி இருந்திருந்தால் இந்த நேரத்திற்கு பல மைல் தூரத்தில் இருக்கும் விதுரன் போனில் கேட்ட சத்தத்திற்கே சென்று போயிருப்பான். சரவணன் இங்கே கோபத்தில் கத்த கத்த விதுரனுக்கு இன்னும் ஜாலியாகத்தான் இருந்தது. அவர் சிரித்துக் கொண்டே, சரி சரி கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நாம 2 பேரும் மீட் பண்ணுவோம். அந்த நேரத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஐ வில் பி ஆல் யோர்ஸ். நீரஜும் உனக்கு ஒரு கால் பண்ணிக்க வாய்ப்பு கொடுத்தது அவனோட இறக்க குணம் தான். நான் இப்ப காலை கட் பண்றேன். எனக்கு இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, உன் அசிஸ்டன்ட் கூட நான் ஒரு பிளான், அதாவது அவ கூட இருக்கிற என்னோட டைமை மேக்சிமம் என்ஜாய் பண்ண போறேன் என்று சொன்னார். சொல்ல வேண்டியதை சொல்லியதும் சரவணன் எதுவும் சொல்ல முன்னாடியே காலை கட் பண்ணியும் விட்டார். சரவணன் இங்கே உலகில் போட்ட பானை போல குதித்துக் கொண்டிருந்தான். அவனால் அவனது கோபத்தை கண்ட்ரோல் செய்யவே முடியவில்லை. அவன் விடாமல் மீண்டும் மீண்டும் ஜோயின் நம்பருக்கு கால் எடுத்தான். ஆனால் அதற்கு பிறகு ஒரு தடவை கூட கால் அட்டன் செய்யப்படவில்லை. கூடவே அவனுக்கு அந்த ஆள் ஜோயை ஏதாவது செய்து விடுவானோ என்ற பயமும் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அப்படி மட்டும் ஏதாவது நடந்துவிட்டால் கண்டிப்பாக அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விடும். ஜஸ்டின், ஹரிஷ், ரத்தினம் எல்லாம் அவனுக்கு எப்படியோ அதே போலத்தானே ஜோயும். எல்லோர் மீதும் அவனுக்கு அளவு கடந்த பாசம் இருந்தது. ஆனால் அதிகம் வெளியே கட்டிக்கொள்ளத்தான் மாட்டான். அது அவனது சுபாவமும் இல்லை. சரவணனுக்கு முன்னாடி இருந்த நிகாரிகாவுக்கும் சரவணனின் கோபத்தை நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடியுமாகத்தான் இருந்தது. அவளுக்கு இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமையின் சீரியஸ்னஸ் புரிந்தது. அவளுக்கு அதை உணர்ந்ததும் குற்ற உணர்ச்சியாகவும் இருந்தது. உடனே சரவணனை பார்த்து, சரவணா, ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சிருங்க. நான் மட்டும் ஜோய்கிட்ட போய் அந்த நிலத்தை வெறும் காமன் பர்பஸ் நடத்துக்கு மட்டும் வாங்காம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல என்று கரகரத்த குரலில் சொல்லிக் கொண்டு போனாள். அவளது துணியிலேயே அவள் செய்த காரியத்திற்கு அவள் எந்த அளவிற்கு வருந்துகிறாள் என்று புரிந்தது. ஆனாலும் நிகாரிகா ஜோயிடம் போய் அந்த நிலத்தை வாங்காமல் இருந்திருந்தாலும் கூட பேஸ்வானி ஃபேமிலி இன்னும் ஏதாவது காரணத்தை தேடிக்கொண்டு வந்து பிராங்க்லின் ஃபேமிலியுடன் மோதியிருப்பார்கள் என்று. ஆனால் இந்த தடவை அவனால் அமைதியாகவே இருக்க முடியவில்லை. பாஸ், பேஸ்வானி ஃபேமிலி மொத்த பிராங்க்லின் ஃபேமிலியுமே அழிக்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம இதுக்கு ஒரு வழி யோசிக்கணும்னா முதல்ல நிதானமா இருக்கணும். அவசரப்பட்டு எதையும் செய்ய முடியாது என்று சரவணனின் டென்ஷனை பார்த்த ஜஸ்டின் உடனே சொன்னான். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு மீண்டும் அவனை, பாஸ், இதுக்கு முன்னாடி மிஸ் ஜாய், மிஸ் எலினா கூட தானே இருந்தாங்க. வேணும்னா நம்ம அவங்க கிட்ட பேசி நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்கலாம் என்று கேட்டான்.
அதை கேட்டதும் உடனே சரவணன் போனை எடுத்து எலினாவிற்கு கால் செய்தான். எலினாவும் வேகமாக காலை அட்டன் பண்ணிவிட்டாள். சரவணன் ஜோயை பற்றி விசாரித்தான். அதற்கு அவள், சரவணா, நானும் கூட ஜோயை தான் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏதாச்சும் நடந்தா உடனே எனக்கு கால் பண்றேன்னு சொல்லித்தான் இருந்தா. ஆனா அவளை இன்னும் காணோம். கால் எடுத்தாலும் யாரும் அட்டன் பண்ண பேச மாட்டேன்றாங்க. எனக்கு என்னமோ அவ என்னோட நம்பரையே பிளாக் பண்ணிட்டாலும் தோணுது என்று சொன்னாள். அவளது குரலிலும் இப்போது பதட்டம் தெரிந்தது. அவள் சொன்னதை கேட்டதும் சரவணனுக்கு இன்னும் ஷாக் ஆனது. ஜாய் அந்த விஷயத்தில் மிக அவதானமாகத்தான் இருந்தாள். எலினா அவளுக்கு கால் பண்ணினால் பேஸ்வானி ஃபேமிலி அவளையும் சேர்த்து டார்கெட் பண்ணுவார்கள் என்று யோசித்தாள். அவளால் இந்த ஒரு காரணம் கொண்டும் அவளது பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது நடக்க அனுமதிக்க முடியாது. ஜாய் ஆஸ்பன் இன்டர்நேஷனல் பில்டிங்கிற்கு போகும் பொழுதே ஏதாவது ஒன்று என்றால் எலினாவிற்கு கால் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு தான் போனாள். அப்போதுதான் எலினா நிம்மதியாக இருப்பாள் என்று யோசித்தாள். ஆனால் இப்போது நம்பர் பிளாக்கில் இருந்தது. எலினா உடனே ஆஸ்பன் இன்டர்நேஷனல் பில்டிங்கிற்கு போய் அவளை தேட போறேன் என்று சொன்னாள். இல்ல, வேண்டாம். என்ன வேணாம்? ஜாய் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இருந்தாலும் உன்னால இப்ப இங்க வர முடியாதுல்ல. சரவணன் உடனே ரத்தினத்திற்கு மெசேஜ் அனுப்ப நினைத்தான். சரவணனுக்கு இப்போது நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கின்றார்கள். ஆனால் அதிக தேவை எதுவும் ஏற்படாவிட்டில் தனது அப்பாவின் கலெக்ஷன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது என்று இருந்தான். சிவசக்தி வேலும் கூட அவருக்கு இருந்த பெரிய பெரிய துருப்புச்சீட்டுக்கு எக்ஸ்டர்மினேஷன் ஆர்டர் என்று பெயர் வைத்திருந்தார். அது அவருக்கு இருக்கும் எல்லா துருப்புச்சீட்டுகளுக்கும் சாவி போன்றது. எக்ஸ்டர்மினேஷன் ஆர்டர் ஆக்டிவேட் பண்ணுங்க, மொத்த வேஸ்வானி ஃபேமிலியையும் அழிச்சிடுங்க என்று மெசேஜ் அனுப்பினான். அதை படித்த ரத்தினம் இன்னும் சாக்கானார். நீங்க கொஞ்சம் நிதானமாகணும். இதை ஆக்டிவேட் பண்ணா நம்ம ஃபியூச்சர் கஷ்டமா இருக்கும் என்று ரிப்ளை அனுப்பினார். என்கிட்ட வேற எந்த ஒரு வழியும் இல்ல, இது செய்யுங்க. என்கிட்ட வேற எந்த ஒரு வழியும் இல்ல, இதைய செய்யுங்க என்று சொன்னான் சரவணன். விதுரனின் குரல் கேட்டதில் இருந்தே சரவணன் கோபத்தின் உச்சியில் தான் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு இருந்த கோபத்திற்கு பெஸ்வானி குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அவனது கையாலேயே கொன்று தீர்க்க வேண்டும் போல இருந்தது. உடனே சரவணன் ரத்தினத்திற்கு இப்பொழுதே பெஸ்வானி குடும்பத்தை அழிக்கும்படி மெசேஜ் அனுப்பினான். அந்த மெசேஜை பார்த்ததும் ரத்தினம் அதிர்ந்து போனார். சரவணா, நீ நிஜமாதான் சொல்றியா? நீ எடுக்கிற முடிவு பின்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும்னு உனக்கு தெரியும் தானே என்று கேட்டு மெசேஜ் செய்திருந்தார். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆனா அதுக்காக ஜாய்க்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்காக அவ எவ்வளவோ பண்ணியிருக்கா. இப்ப அவளுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த நேரத்துல அவளோட நல்ல ஃப்ரெண்டா அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணியாகணும். ஹெல்ப்னு சொல்ல முடியாது, ஜாய் என்னோட லிட்டில் சிஸ்டர் மாதிரி. அவளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ மேல ஒருத்தன் கைய வச்சா என்ன ஆகும்னு இப்ப நான் அவனுக்கு ப்ரூவ் பண்றேன். நான் என்ன சொன்னனோ அதை உடனே செய்யுங்க என்று மெசேஜ் அனுப்பினான். ரத்தினத்திற்கு சரவணனின் பிடிவாதத்தை பற்றி நன்றாக தெரியும். அவன் ஒரு செயலை செய்ய முடிவெடுத்து விட்டால் அதிலிருந்து பின்வாங்க மாட்டான். அதனால் அதற்கு மேல் சரவணனிடம் எதுவும் சொல்லாமல் அவர் அமைதியாகிவிட்டார். சரவணனுடன் நின்று கொண்டிருந்த ஜஸ்டினும் சரவணனின் கோபத்தை பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவனாலும் சரவணனை சமாதானப்படுத்த முடியவில்லை. அதே சமயத்தில் பெஸ்வானி குடும்பத்தை அழிப்பது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மிகவும் கை தேர்ந்தவர்கள். அவர்களை யாரும் சாதாரணமாக தொட்டுவிட முடியாது. சரவணன் பெஸ்வானி குடும்பத்துடன் மோதுவதற்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டான ஆளை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவர்களுடன் அவன் மோதுவது மிகவும் கடினம். அந்த அளவிற்கு அவர்களது பலம் இருந்தது. அவர்களது ஒரே நோக்கம் பிராங்க்லின் ஃபேமிலியை முழுவதுமாக அழிக்க வேண்டும். பிராங்க்லின் ஃபேமிலி எக்கனாமிக் ரீதியாகவும் சரி, மற்ற அரசியல் ரீதியாகவும் சரி மிகவும் பேர் பெற்றவர்கள்தான். ஆனால் பெஸ்வானி குடும்பத்துடன் கம்பேர் செய்யும் பொழுது அவர்கள் அவர்களுக்கு தூசி போன்றவர்கள். ஜஸ்டின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்பதை சரவணன் பார்த்தான். பின்பு, ஜஸ்டின் என்னாச்சு? நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துனா என்று கேட்டான். உடனே ஜஸ்டின், நீங்க எடுத்த முடிவு கரெக்ட் தான். இப்போதைக்கு நாம அப்படி ஒரு ஆர்டர் போட்டா மட்டும்தான் நிலைமையை கொஞ்சமா சமாளிக்க முடியும். பெஸ்வானி ஃபேமிலி இங்க மட்டும் இல்ல, அவங்க பல கண்ட்ரீஸ்ல இருக்கிற பல ஃபேமிலிக்கும் இதே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒரே குறிக்கோள் அவங்க யாரை டார்கெட் பண்றாங்களோ அவங்கள அவங்களுக்கு அடிமையாக்கி அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி
அந்த குடும்பத்தை மாத்திருவாங்க. அதே மாதிரிதான் இப்ப பிராங்க்லின் ஃபேமிலியும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியாதுல்ல என்று சொன்னான். அதுவரை அங்கு அமைதியாக நின்று கொண்டிருந்த நிகாரிகா சரவணனின் அருகில் வந்தாள். சரவணா, ஐ எம் ரியலி சாரி. என்னாலதான் ஜாய்க்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று மிகவும் வருந்தினாள். ஜாயும் நிகாரிகாவும் சந்தித்துக் கொண்டதில் இருந்து ஜாய் அவள் மீது நல்ல அன்பு காட்டி வந்தாள். அதை நினைக்கும் பொழுது நிகாரிகாவிற்கு மிகவும் வேதனையாக இருந்தது. நிகாரிகா அழுவதை சரவணன் பார்த்தான். சரவணன் உடனே, இதுல உண்மையில எந்த தப்பும் இல்ல. இதுல நீ இன்வால்வ் ஆகலனாலும் அவன் ஜாயை டார்கெட் பண்ணி இருப்பான். அதனால எப்படியும் ஜாய்க்கு இந்த பிரச்சனை வந்திருக்கதான் செய்யும். நீ ஒன்னும் உன்னை பிளேம் பண்ணிக்காத, நான் பாத்துக்கிறேன் என்று அவளை சமாதானப்படுத்தினான். ஆனாலும் நிகாரிகாவால் சமாதானம் ஆக முடியவில்லை. நிகாரிகா அழுது கொண்டே இருந்தாள். எலினா சரவணனிடம் போனில் தான் ஆஸ்பன் இன்டர்நேஷனல் பில்டிங்கிற்கு போவதாக சொல்லிவிட்டு போனை வைத்ததில் இருந்து அவளுக்குள் ஒருவித பயம் இருக்கத்தான் செய்தது. ஆனாலும் அதையும் தாண்டி எப்படியாவது ஜாயை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தவள் ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கி வேகமாக வெளியில் வந்தாள். அப்போது அங்கே ஒரு டாக்ஸி வந்து நிற்க அதில் ஏறி வேகமாக உட்கார்ந்தாள். அவள் மிகவும் படபடப்பாக இருப்பதை அந்த டாக்ஸி டிரைவர் பார்த்தார். பின்பு, மேடம், எங்க போகணும் என்று கேட்டுவிட்டு எலினாவின் முகத்தையே ஒரு மாதிரி பார்த்து கொண்டிருந்தார். உடனே எலினா என்று சொல்லி தனது பர்ஸில் இருந்த பணம் எவ்வளவு என்று கூட எண்ணி பார்க்காமல் அந்த டிரைவரின் கையில் கொடுத்தாள். எலினாவின் முகத்தில் இருந்த பதற்றமும் எலினா கொடுத்த பணத்தையும் பார்க்கும் பொழுதே அவள் பிரச்சனையில் இருக்கிறாள் என்று அந்த டிரைவருக்கு நன்றாக புரிந்தது. அதனால் அதற்கு மேலும் எலினாவிடம் எதுவும் கேட்காமல் தனது காரை முடிந்து மட்டும் வேகமாக ஓட்டிக்கொண்டு ஆஸ்பன் இன்டர்நேஷனல் பில்டிங்கிற்கு சென்றனர். சற்று நேரத்திலேயே அந்த பில்டிங் வாசலில் அந்த டாக்ஸி நிற்க அதிலிருந்து இறங்கியவள் அந்த பில்டிங்கை பார்த்தாள். அவளுக்குள் இருந்த பயம் இன்னும் அதிகரித்தது. தனது உடல் எல்லாம் பயத்தில் நடுங்க எலினா அந்த பில்டிங்கிற்கு வெளியில் நின்று கொண்டிருந்தாள். ஆஸ்பன் இன்டர்நேஷனல் பில்டிங்கிற்கு உள்ளே இருந்த ஜாயின் கழுத்தை விதுரன் பிடித்து நெரித்த நிலையில் இருந்தார். ஜாயோ, என்ன விட்டுருங்க என்று கத்திக் கொண்டிருக்க விருதனோ அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். அவரின் பார்வை போன இடத்தையெல்லாம் உணர்ந்த ஜாயோ தனது கண்களை மூடிக்கொண்டு கத்தினாள். இங்க பாரு, என் மேல தேவையில்லாம கைய வச்சு உனக்கு சாவ நீயே விலை கொடுத்து வாங்கிக்காத, ஒழுங்க மரியாதை என்ன விட்டுரு என்று கத்தினாள். ஜாய் அப்படி கத்துவதை பார்த்ததும் விதுரன் சிரித்துக் கொண்டே சொன்னார், போதும், ரொம்ப துள்ளாத. உன்னை நான் அவ்வளவு சாதாரணமா விட்டுருவேன்னு நினைக்கிறியா என்று சொல்லிவிட்டு அவளது கன்னத்தை வக்கிர புத்தியுடன் வருடினார். அவனது தொடுதல் அவளின் உடலில் ஏதோ நெருப்பு சுட்டது போல் இருக்க ஜாய் சட்டென்று அவனது கையை தட்டி விட்டாள். உடனே விதுரன், என்ன, நான் தொட்டா உனக்கு எரியுதா? அப்படின்னா உன்னோட உடம்பெல்லாம் எரியட்டும் என்று சொன்னவரின் கைகள் அங்கங்கே எல்லை மீற அதை உணர்ந்தவள் இன்னும் அழுது கொண்டு சொன்னாள், இங்க பாரு, என்கிட்ட ஏதாவது நீ தப்பா நடக்கணும்னு முயற்சி பண்ண, இப்பவே என்ன நானே அழிச்சுப்ப என்று சொன்னாள். ஜாய் அப்படி சொன்னதும் விதுரன் சிரித்தான். பின்பு, அப்படியா, உனக்கு அந்த வாய்ப்பை நான் கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? எங்க முடிஞ்சா சேர்த்து போ, பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அவளது வாயை பிடித்து அழுத்தினார். ஜாய் வலி தாங்க முடியாமல் கண்ணீர் வடிக்க அதை பார்த்தவர் சிரித்துக் கொண்டு சொன்னார், இப்போ முடிஞ்சா உன்னோட நாக்க கடிச்சு நீ தற்கொலை பண்ணிக்க பார்க்கலாம் என்று சொன்னார். ஜாய் எவ்வளவு முயற்சித்தும் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. விதுரனின் பிடி மிகவும் கடினமாக இருக்க அவரிடமிருந்து தப்பிக்க முடியாமல் ஜாய் கூண்டில் மாட்டிய கிளி போல தவித்துக் கொண்டிருந்தாள். ஜாயை உச்சியிலிருந்து அவளது பாதம் வரை விதுரன் அணுவணுவாக ரசித்துக் கொண்டே இருந்தான். அவரது பார்வை அவளுக்குள் இன்னும் வலியை ஏற்படுத்தியது. அவரது பார்வையை தாங்க முடியாதவள் கண்களை மூடிக்கொண்டு கண்ணீரை வடித்துக் கொண்டு நின்றாள். விதுரன் ஜாயை அணுவணுவாக ரசித்துக் கொண்டிருந்தார். அவரின் அந்த பார்வையை தாங்க முடியாத ஜாய் கண்களை மூடி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். அவள் அப்படி அழுவதை பார்த்த விதுரன் சிரித்துக் கொண்டே சொன்னார், ஜாய், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒருவேளை இங்கேயே இறந்து போயிட்டா கூட நான் என்னோட ஃபேமிலியில இருக்கிற யாராவது ஒருத்தவங்க கிட்ட சொல்லி உன்னோட சாவ ஆக்சிடென்ட்னு சொல்லி நடந்த மாதிரி மறைச்சிடுறேன், ஓகே என்று சொன்னார். மறுபடியும், இல்ல அப்படி செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா நல்லா இருக்காது. பெஸ்வானி குடும்பத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்காவது உன்னுடைய இறப்பை பத்தி சொல்லணும். உன்னோட சாவு பெஸ்வானி குடும்பத்தை யாரெல்லாம் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ
இல்ல யாரெல்லாம் எங்களுக்கு உபத்திரவம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கணும் என்று சொல்லி என்று சத்தமாக சிரித்தார். விதுரன் அப்படி சிரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே வாசலில் யாரோ நின்று சத்தமிட்டார்கள். சார் ப்ளீஸ், நான் உங்களை பார்க்கணும் என்று வெளியில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. யார் என்று கோபத்துடன் திரும்பி பார்க்க வெளியில் நின்று கொண்டிருந்தவன் பெஸ்வானி குடும்பத்தை வேலை பார்ப்பவர்கள் அணிந்திருக்கும் யூனிஃபார்மை அணிந்து கொண்டு நின்றான். அவனை பார்த்ததும் அங்கு அவருக்கு காவலாக நின்று கொண்டிருந்த பாடிகார்ட்ஸிடம் சொன்னார், அவனை உள்ள அனுப்புங்க என்று. உடனே விதுரனின் பாடிகார்ட்ஸ் வழிவிட வெளியில் நின்று கொண்டிருந்தவன் வேகமாக உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும் விதுரன் கோபமானான். பின்பு, நீங்க என்ன பண்ற என்று கேட்டார். உடனே அவன் சட்டென்று தன் தலையை தாழ்த்தி கொண்டான். சார், வெக்கேட் பண்றதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வெளியில உங்களுக்காக கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்காக வேற ஒரு ஹோட்டல் கூட புக் பண்ணியாச்சு. நீங்க இப்ப கிளம்புனீங்கன்னா நாம அந்த ஹோட்டலுக்கு போயிடலாம் என்று சொன்னான். உடனே விதுரன், எனக்கு ஹோட்டல் புக் பண்ணியிருக்க, நான் அங்க வரணுமா? ஏய், நீ யாரு முன்னாடி நின்று என்ன பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? நீ யாரு நினைச்சு இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்க? நீ ஒரு சாதாரண வேலைக்கார. நீ சொல்றத இந்த விதுரன் கேட்கணுமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒழுங்கா மரியாதையா இங்க இருந்து புறப்படு. என்னோட மூட ஸ்பாயில் பண்ணாத என்று சொல்லிவிட்டு மறுபடியும் ஜாயை ஒரு மார்க்கமாக பார்க்க தொடங்கினார். பின்பு விதுரன் ஜாயின் இதழை ஒருவித வன்மத்துடன் வருடினார். அதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியாத ஜாய் சட்டென்று அவரது விரலை கடித்தாள். ஜாய் அப்படி செய்வாள் என்று எதிர்பார்க்காத விதுரன் அலறியபடி அவளது வாயிலிருந்து தன் கையை எடுத்தார். விதுரன் கோபமாக தனது ரத்தம் வடியும் விரலை பார்த்தார். பின்பு, என்னடி திமிரா உனக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கையை கடிச்சிருப்பேன். உன்னை என்ன செய்யறன்னு பாரு என்று சொன்னவர் ஓங்கி அவளை கன்னத்தில் ஒரு அறை அறைந்தார். அவர் அறைந்த அறையில் ஜாய் அப்படியே கீழே விழுந்தாள். திரும்பவும் அவளை கோபத்தில் விதுரன் ஒரு எத்து எத்தினார். அவள் அப்படியே அங்கிருந்து படிகளில் உருண்டு கீழே விரித்திருந்த கார்பெட்டில் சென்று விழுந்தாள். அவள் அப்படி விழுந்ததை பார்த்ததும் அவரது கோபம் குறையவில்லை. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி என்று சொல்லிவிட்டு வேகமாக படிகளில் இறங்க போனவர் அப்பொழுதுதான் தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தவனை பார்த்தார். ஏற்கனவே கோபத்தில் இருந்து அவனை பார்த்ததும் இன்னும் கோபமாக அவனை பார்த்து முறைத்தார். உன்னை இப்பதானே வெளியில போ சொன்ன, நீ இன்னும் இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டவர் அப்பொழுதுதான் அவனை நன்றாக உற்று பார்த்தார். அவனை எங்கேயோ பார்த்த ஞாபகம் வந்தது. உடனே அவன் அருகில் சென்றார். உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஒருவேளை நாம 2 பேரும் ஹொக்சியாவில் மீட் பண்ணிருப்போமா, இல்ல கடோகாவில் மீட் பண்ணிருப்போமா என்று தனது நெற்றியில் கை வைத்து யோசித்துக் கொண்டே அவருக்கு எதிரில் நின்றவனிடம் கேட்டார். விதுரனுக்கு எதிரில் நின்றவன் துளியும் பயப்படாமல் அவரை பார்த்து ஒரு சிறிய புன்முறுவலை சிந்தினான். ஆமா, மீட் பண்ணுவோம். ஆனா அது போன ஜென்மத்துல. ஏன்னா உனக்கு நான் தானே சமாதி கட்டினேன். அதனால உன்னால என்ன மறக்க முடியாது. இப்பவும் உனக்கு நான் சமாதி கட்ட தான் வந்திருக்கேன் என்று சொன்னான். அவன் அப்படி சொல்லவும் தான் விதுரனுக்கு வந்திருப்பவன் தனது ஃபேமிலியில் வேலை பார்ப்பவன் இல்லை என்பது புரிந்தது. உடனே கோபமாக, என்ன, எனக்கு நீ சமாதி கட்டுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெஸ்வானி ஃபேமிலியை சேர்ந்து என்ன நீ மிரட்டுவ என்று சொல்லிவிட்டு வேகமாக அவனை தாக்க முயற்சித்தார். அவர் கையை ஓங்கும் முன்ன மின்னல் வேகத்தில் அவரை தாக்கி ஒரு அடி அடித்திருந்தான் அவருக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தவன். விதுரனுக்கு ஈக்குவலாக யாராலும் சண்டை போட முடியாது. அவருடன் சண்டை போடுவதற்கு தகுதியான ஒரே ஆள் அவருடைய தந்தை திவாகர் மட்டும்தான். தன்னை தோற்கடிக்க யாரும் இல்லை என்ற ஆணவத்தில்தான் விதுரன் அதிகமாக ஆடிக்கொண்டிருந்தார். ஆனால் இன்று அவருக்கு எதிரில் நிற்பவன் அடித்த ஒரு அடிக்கே விதுரன் ஆடிப்போனார். தரையில் கிடந்தவர் வேகமாக எழுந்து நின்று அவனை பார்க்க அவனும் அசராமல் அப்படியே நின்றிருந்தான். அதை பார்த்து கோபமான விதுரன் தனது பாக்கெட்டில் ஒளித்து வைத்திருந்த அந்த கத்தியை எடுத்து அவனை குத்தச் சென்றார். எதிரில் நின்றவனோ அசால்ட்டாக அந்த கத்தியை வாங்கி தனது உள்ளங்கையில் வைத்து மடித்து திருப்பி கீழே போட்டான். அந்த கத்தி 4 துண்டுகளாக சுக்கு நூறாக நொறுங்கி கீழே விழுந்தது. கத்தி அப்படி உடைந்து கீழே விழுந்ததை பார்த்ததும் விதுரன் அதிர்ந்து போனார். பின்பு மிகவும் கோபமாக, யாருடா நீ? எதுக்காக என்ன தெரிய வந்திருக்க என்று கேட்டுக்கொண்டு யதார்த்தமாக மாடிப்படிக்கு கீழே பார்த்தார். அதுவரை அங்கிருந்த ஜாயை காணவில்லை. அப்பொழுதுதான் விதுரனுக்கு புரிந்தது, அப்படியென்றால் இங்கு வந்திருப்பவன் ஜாயை காப்பாற்றத்தான் வந்திருக்கிறான் என்று.
உடனே கோபமானவர் அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தவனை பார்த்தார். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ யமனோட கோட்டைக்குள்ள வந்துட்ட. உன்னால திரும்ப உயிரோட இங்கிருந்து போக முடியாது. நீ இந்த பெஸ்வானி ஃபேமிலியில உனக்கு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டேன்னு இப்ப நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் என்று சொல்லிவிட்டு கோபமாக அவருக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தவனை தாக்குவதற்காக சென்றார். அதே நேரம் அந்த பில்டிங்கிற்கு வெளியில் நின்று கொண்டிருந்த எலினா என்ன செய்வது என்று தெரியாமல் தனது கையை பிசைந்து கொண்டு நின்றாள். அப்பொழுது திடீரென்று வேகமாக அவளை கடந்து சென்ற ஒருவன் அவளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த டாக்ஸி டிரைவரிடம் சொன்னான். டிரைவர், சீக்கிரம் கார் எடுங்க, என்னை சீக்கிரம் இங்கிருந்து கூட்டிட்டு போங்க என்று. அவன் முகத்தில் முகமுடி அணிந்திருந்ததால் அவனது முகத்தை எலினாவால் பார்க்க முடியவில்லை. இவன் யாரு? இவன் எதுக்கு இந்த பில்டிங்ல இருந்து வரா என்று எலினா யோசித்த வண்ணம் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். உள்ளே சென்றவன் வேகமாக டிரைவரின் கழுத்தில் கத்தியை வைத்தான். பின்பு ஒழுங்கா கார்ல இருந்து இறங்கு என்று சொல்லி அந்த கார் டிரைவரை தள்ளிவிட்டான். அவன் ஹோக்சியா மொழியில் மிகவும் தெளிவாக பேசியதால் எலினா அவருக்கு நிச்சயம் இவன் ஹோக்சியாவை சேர்ந்தவன் தான் என்பது புரிந்தது. அப்பொழுதுதான் எலினா சற்று அமைதியானாள். நிச்சயம் இவன் ஜாயை காப்பாற்றியிருப்பான் என்று. உடனே அவள் தனது செல்போனை எடுத்து சரவணனின் எண்ணிற்கு போன் செய்தாள் என்று சொன்னாள். உடனே சரவணன், என்ன ஜாயை காப்பாத்தியாச்சா? யார் காப்பாத்தினா என்று கேட்டான். எலினா ஜாயை காப்பாத்தியாச்சு என்று சரவணனிடம் சொன்னதும் சரவணன் ஆச்சரியமானான். உடனே, என்ன ஜாயை காப்பாத்தியாச்சா? யாரு காப்பாத்தினா என்று கேட்டான். உடனே எலினா, யாருன்னு தெரியல, ஆனா அவரு ரொம்ப ஃபெமிலியரா இருந்தாரு. அவரோட முகத்துல மாஸ்க் போட்டிருந்ததுனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவரு ஹோக்சியா மொழி பேசினாரு. எப்படியோ ஜாய காப்பாத்தியாச்சுல்ல, நமக்கு அது போதும் என்று சொன்னாள். ஆனால் சரவணனிற்கு அவன் யாராக இருக்கும் என்ற ஆர்வம் அதிகமாக இருந்தது. அவன் இன்னும் அவர்களை அழிப்பதற்கான ஆர்டரை ஆக்டிவேட் பண்ணக்கூட இல்லை. அதற்குள் எப்படி ஜாய் காப்பாற்றப்பட்டாள்? அது யாராக இருக்கும் என்று யோசித்தான். பின்பு இப்போதைக்கு அதையெல்லாம் யோசிக்க நேரமில்லை. எப்படியோ ஜாய்க்கு எதுவும் ஆகவில்லை என்று நினைத்தவன் எலினாவின் போனை கட் செய்துவிட்டு உடனே ரத்தினத்திற்கு மெசேஜ் செய்தான். பெஸ்வானி ஃபேமிலியை டெஸ்ட்ராய் செய்யற ஆர்டரை உடனே டீஆக்டிவேட் பண்ணுங்க என்று. பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த ஜஸ்டினை பார்த்தான். என்று சொன்னான். ஜஸ்டின், இந்த முறை நாம பெஸ்வானி ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த கிஃப்ட் அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கணும். நான் சொல்றது புரியுதுல்ல? உடனே ஜஸ்டினும் சிரித்துக்கொண்டு, பாஸ், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. உங்ககிட்ட இருந்து இந்த ஆர்டர் வர்றதுக்காகத்தான் நானும் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ரிட்டர்ன் கிஃப்ட் திருப்பி கொடுக்கிறோம் என்று சொல்லி சிரித்தான். ஆஸ்பன் இன்டர்நேஷனல் பில்டிங்கில் விதுரன் தரையில் விழுந்து கிடந்தார். வேகமாக எழுந்தவர் திரும்பி அங்கும் இங்கும் பார்த்தார். அவர் எவ்வளவு தேடியும் அவருடன் சண்டை போடுவதற்காக நின்றவன் அங்கு இல்லை. அது அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. கண்ணை மூடி திறப்பதற்குள் ஒருவனால் இங்கிருந்து போக முடியுமா என்று யோசித்தவருக்கு அப்பொழுதுதான் ஒரு விஷயம் புரிந்தது. வந்தவன் விதுரனை தாக்குவதற்காகவோ கொல்வதற்காகவோ வரவில்லை. அவன் ஜாயை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் வந்திருக்கிறான் என்று. ஜாய் எப்பொழுது இங்கிருந்து தப்பித்து சென்றாளோ அப்போது அவனும் அங்கிருந்து சென்று விட்டான். ஜாயை காப்பாற்றும் அளவிற்கு யார் வந்திருப்பார்? தன்னுடன் சண்டை போடும் அளவிற்கு யாருக்கு இவ்வளவு பலம் இருக்கும் என்று அவர் மூளையை போட்டு கசக்கிக் கொண்டிருந்த நேரம்தான் கவனித்தார். அங்கு நின்று கொண்டிருந்த அவரது ஆட்கள் அனைவரும் அவரை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்ததும் அவருக்கு மிகவும் அசிங்கமாக இருந்தது. இத்தனை வருடம் தான் காப்பாற்றி வைத்திருந்த மானத்தை ஒரு நொடியில் இப்படி பறக்க விட்டு விட்டானே என்று நினைத்தவருக்கு கோபம் இன்னும் அதிகமானது. அங்கிருந்த அனைவரும் இனிமேல் தன்னை எப்படி மதிப்பார்கள் என்று நினைத்தவர் அவர்கள் அனைவரையும் பார்த்து முறைத்தார். பின்பு, இங்கிருந்த ஒருத்தர் கூட வெளியே போகக்கூடாது. இங்கிருந்து யாராவது வெளியே போனாங்கன்னா நிச்சயமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால இங்க நடந்ததை வெளியில சொல்வாங்க. அது மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க. அவ்வளவு ஏன் பெஸ்வானி ஃபேமிலியே என்னை தூக்கி எறிஞ்சிருவாங்க. தோத்து போறவங்கள அவங்களுக்கு பிடிக்காது. என் ஃபேமிலி என்னை தள்ளி வைக்கிறத என்னால தாங்க முடியாது. நிச்சயம் உங்க எல்லாரையும் என்னோட கையாலேயே நான் கொல்ல போறேன் என்று நினைத்தார். அப்பொழுதுதான் அவருக்கு இன்னும் சில நாட்களில் நடைபெற இருக்கும் டிஜிட்டல் கரன்சி பிரஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி நினைவு வந்தது. அந்த கான்ஃபரன்ஸில் என்ன நடக்கும், அதில் பெஸ்வானி ஃபேமிலி என்ன செய்ய போகிறார்கள் என்று அங்கிருக்கும் அனைத்து மீடியாவும் அவர்கள் மீது கண் வைத்துக் கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட இங்கு அவரது ஆட்கள் என்று 50-100 பேருக்கு மேலே இருப்பார்கள். அவர்கள் அனைவரையும் அவர் கொன்றால்
நிச்சயம் அது மிகப்பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று நினைத்தவர் அவர்களை கொல்லும் எண்ணத்தை கைவிட்டார். பின்பு அவர்களை பார்த்து முறைத்து கொண்டு சொன்னார், இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க நடந்த எதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். யாராவது தப்பி தவறி இதை வெளியில சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல என்று சொன்னார். விதுரனின் முகத்தில் கோபத்தை பார்த்ததுமே அங்கு நின்று கொண்டிருந்த அவரது ஆட்கள் அனைவரும் சட்டென்று முட்டி போட்டு அவர் முன்பு அமர்ந்தார்கள். சார், இப்படி நடக்கும் நாங்க நினைச்சு கூட பார்க்கல. வந்திருந்தவன் உங்களுக்கு தெரிஞ்சவன் நினைச்சுதான் நாங்க அவனை உள்ள அலோ பண்ணோம். நீங்க தான் எங்களோட பாஸ். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். நாங்க யாரும் இங்க நடந்ததை பத்தி மூச்சு கூட விட மாட்டோம். எங்களை நம்புங்க பாஸ் என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படி சொல்லவும் தான் விதுரன் சற்று அமைதியானார். எனக்கு தெரியும் உங்களை பத்தி, நீங்க யாரும் வெளியே சொல்ல மாட்டீங்கன்னு என்று சிரித்துக் கொண்டு சொன்னவர் சட்டென்று முகத்தை கோபமாக மாற்றிக்கொண்டு சொன்னார், ஒருவேளை நீங்க வெளியில சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் தானே? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களோட பர்சனல் அட்ரஸ், உங்களோட ஃபேமிலி எல்லாத்தையும் பத்தி எனக்கு தெரியும். யாராவது ஒரு ஆள் இதை வெளியில சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தரை கூட நான் உயிரோட விட மாட்டேன் என்று விதுரன் அவர்களை மிரட்டினார். விதுரன் அப்படி மிரட்டுவதை பார்த்ததும் அங்கு தரையில் முட்டி போட்டிருந்த அனைவரும் தரையில் படுத்துக்கொண்டு சொன்னார்கள், பாஸ், நாங்க எல்லாரும் உங்களுக்கு நேர்மையா இருப்போம். உங்களை பத்தி எந்த தப்பான நியூஸையும் வெளியில சொல்ல மாட்டோம். ப்ளீஸ் பாஸ், எங்க மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் கருணை காட்டுங்க. நாங்க எப்பவும் உங்களுக்கு கடமைப்பட்டே தான் இருப்போம் என்று சொன்னார்கள். உடனே, ஓகே ஓகே, நான் உங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒண்ணு நடந்துச்சுல்ல, அதுல என்னோட தப்பு எதுவும் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒருவேளை நான் அவங்க 2 பேரையும் கொல்ல நினைச்சிருந்தா ஈஸியா கொண்டு இருப்பேன். உங்களுக்கு என்ன பத்தி தெரியும் தானே என்று விதுரன் சொன்னான். அங்கிருந்தவர்களும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார்கள். ஆமா சார், உங்களோட திறமை பத்தி எங்களுக்கு தெரியும். நீங்களா மன்னிச்சு விட்டதுனாலதான் அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போனாங்க. இல்லனா உங்ககிட்ட இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படி சொன்னதும் விதுரனின் உதட்டோரம் ஒரு சிறு புன்னகை பிறந்தது. பின்பு அவர்களிடம், உண்மையை சொல்ல போனா அந்த ஜாயை நான் முழுசா துன்புறுத்தணும்னு நினைக்கல. என்னதான் இருந்தாலும் அவ ஃபினிக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவ. அவளுக்குன்னு ஒரு மரியாதையை நான் கொடுத்துதானே ஆகணும். அந்த மரியாதையை தான் அவளுக்கு நான் இப்ப கொடுத்தேன். ஆனாலும் என்னோட ஃபேமிலி கௌரவம் போயிடக்கூடாது இல்லையா? அதனால்தான் அவளை கொஞ்சம் மிரட்டிலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள அவ இப்படி பண்ணிட்டான். சரி விடுங்க, உங்க எல்லாரையும் நான் நம்புறேன். நீங்க யாரும் இங்க நடந்ததை வெளியே சொல்ல மாட்டீங்கன்னு. முக்கியமா என்னோட ஃபேமிலிக்கு இங்க நடந்த எதுவும் தெரியக்கூடாது. புரியுதா? தப்பி தவறி இங்க நடந்த ஏதாவது வெளியில யாராவது ஒருத்தவங்க சொன்னாலும் இங்க இருக்கிற மொத்த பேரோட ஃபேமிலியையும் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நரக வேதனை அனுபவிக்க வச்சிருவேன். அத உங்க மனசுல ஞாபகம் வச்சுக்குவேன் என்று மிரட்டினார். அவர் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் ஒரு சேர சொன்னார்கள், பாஸ், உங்களோட கட்டளை மீறதுக்கு எங்க யாருக்கும் தைரியம் கிடையாது என்று. அவர்கள் அனைவரும் அவர் காலடியில் அப்படி விழுந்து கிடப்பதை பார்த்ததும் சிரித்துக் கொண்டே சொன்னார், ஓகே ஓகே, எல்லாரும் எந்திரிச்சு உங்க வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு தனது செல்போனை எடுத்து தனது நீரஜிற்கு கால் செய்தார். விதுரன் செல்போனை எடுத்து அவரது நண்பன் நீரஜுக்கு போன் செய்தார். முதலில் அவரது எண்ணிற்கு கால் சென்றது. ஆனால் யாரும் அட்டன் செய்யவில்லை. அவர் 2-3 முறை தொடர்ந்து அடிக்க ஒரு கட்டத்திற்கு மேல் அது சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. உடனே விதுரன் கோபமானார். ஓ காட், இவரு போனை எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னொரு வீட்டுக்கு திரும்பி வரலன்னு நினைக்கிறேன் என்று கோபமாக சொன்னவர் பின்பு அமிர்தாவிற்கு கால் செய்தார். அவர் கால் செய்த அடுத்த நொடியே அமிர்தா போனை அட்டன் செய்தார். ஹலோ, சொல்லுடா என்று கேட்டார். உடனே விதுரன், அங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்டார். எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்கு, ஆனா என்று அமிர்தா எதையோ பேசி நிறுத்தினார். அவர் அப்படி அமைதியாவதை பார்த்ததும் ஏற்கனவே டென்ஷனாக இருந்த விதுரன் இன்னும் கோபமானார். பின்பு, இப்ப எதுக்கு ஆணுன்னு இழுக்கிற? என்னாச்சு என்று கேட்டார். இங்க நான் நினைச்சதை விட நிலைமை ரொம்ப கைமீறி போயிடுச்சு.
அதனால என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால நான் பிராங்க்லின் ஃபேமிலியை சேர்ந்த நிறைய பேரை கொன்னுட்டேன் என்று சொன்னார். அமிர்தா அப்படி சொன்னதும் தான் விதுரனுக்கு மனது சற்று குளிர்ந்தது. எப்படியோ ஜாய் அங்கிருந்து தப்பித்தாலும் அவளது குடும்பம் மாட்டிக்கொண்டது என்று நினைத்தவர் சிரித்தார். இதுக்கு எதுக்கு தயங்குற? நீ ரொம்ப நல்ல குட் நியூஸ் தான் என்கிட்ட சொல்லியிருக்க. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொன்னார். விதுரனின் பேச்சில் சந்தோஷம் இருப்பதை உணர்ந்த அமிர்தா சிரித்து கொண்டு சொன்னார், நிஜமாவா? அப்ப நான் எந்த தப்பும் பண்ணலையா? உனக்கு மேல எந்த கோபமும் இல்லதானே? அதெல்லாம் எனக்கு எந்த கோபமும் இல்லை. உண்மையை சொல்ல போனா உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்பதான் நீ என்னோட அக்கான ப்ரூவ் பண்ணிருக்க. சரி, நீ எப்ப திரும்பி இங்க வர என்று விதுரன் கேட்டார். உடனே அமிர்தா, எனக்கு இன்னும் நிறைய வேலை இங்க பெண்டிங்ல கிடக்கு. முக்கியமா அந்த பிராங்க்லின் ஃபேமிலியில உள்ள கொஞ்சம் பேர் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்களையும் என்னோட கையால கொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அங்க திரும்பி வருவேன் என்று சொல்லிக்கொண்டே அவரது முகத்தில் இருந்த ரத்தத்தை துடைத்தார். அந்த ரத்தத்தை பார்க்கும் பொழுது அவரது முகம் அவ்வளவு ஒரு சந்தோஷத்தில் இருந்தது. பொதுவாக பெண்கள் சாக்லேட்டையோ பொம்மையையோ பார்த்தால் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் அமிர்தாவோ எப்பொழுதெல்லாம் அவர் ரத்தத்தில் முழிக்கிறாளோ அப்பொழுதுதான் மிகவும் சந்தோஷமாக உணர்வார். சொல்லப்போனால் அமிர்தா மனித ரூபத்தில் இருக்கும் இரத்த காட்டேரி. அமிர்தா சொன்னதை கேட்டதும், ஓகே, நீ பொறுமையா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வா. அப்புறம் அவங்க எல்லாரும் மேலேயும் ஒரு கண்ணு எப்பவுமே வச்சுக்க. ஏன்னா இங்க ஜாய் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டான். அவளை காப்பாற்ற வந்தவன் மின்னலை விட ரொம்ப வேகமா இருந்தான். எனக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால நீ உன்னோட வேலையை முடிச்ச அடுத்த செகண்ட் சிட்டியில் இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸை கான்டாக்ட் பண்ணி உடனே இந்த சீட்ல பேர்ட் கேஸ் அமல்படுத்த சொல்லு. எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதை நீ பண்ணி முடி என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னதும் அமிர்தா அதிர்ந்து போனார். நீ நிஜமாதான் சொல்றியா? நிஜமாவே அந்த சிஸ்டத்தை அமல்படுத்த சொல்லணுமா? ஆனா அவ்வளவு பெரிய சிஸ்டத்தை எதுக்காக இப்ப அமல்படுத்த சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. ஒருவேளை நீ அந்த ஜாய்க்காக இதெல்லாம் பண்றியா என்று நம்ப முடியாமல் கேட்டார். இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய் என்று விதுரன் சொன்னார். அமிர்தாவிற்கு தனது தம்பியை பற்றி நன்றாக தெரியும் என்பதால் அதற்கு மேல் அவரிடம் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அவருக்கு அந்த பேர்ட் கேஜ் சிஸ்டத்தை பற்றி நன்றாக தெரியும். அது பெரும்பாலும் ஏதாவது ஒரு பெரிய கும்பலை பிடிக்க வேண்டும் என்றால் மட்டும்தான் அந்த அரசாங்கம் பயன்படுத்தும். அந்த சிஸ்டத்தை அமல்படுத்தியதற்கு பிறகு அந்த நாட்டில் அனைத்து போக்குவரத்துகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். கப்பலில் இருந்து விமானத்தில் இருந்து ட்ரெயின் வரை எந்த ஒரு போக்குவரத்தும் இயங்காது. அந்த சிஸ்டம் ஹாஃப் லாக்டவுன் மாதிரி தான் இருக்கும். இப்படி செய்வதன் மூலம் அவரது எதிரிகளை ஈஸியாக கண்டுபிடித்து அவர்களை அழித்து விடுவார்கள். ஆனால் இன்று ஜாய் என்ற ஒருத்தியை பிடிப்பதற்காக விதுரன் இந்த சிஸ்டத்தை அமல்படுத்த சொல்வது அமிர்தாவிற்கு ஒரு வகையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. அமிர்தா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதை விதுரன் உணர்ந்தார். நான் சொன்னது உன் காதல கேட்கலையா? நான் சொன்னதை செய்ய முடியுமா முடியாதா என்று கேட்டார். உடனே அமிர்தா, ஓகேடா, அப்படியே செஞ்சறேன். இந்த முறை நீ போட்ட பிளான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆனது. எதிர்பார்த்ததை விட நாம இதை பெஸ்டா செஞ்சிருக்கோம். கண்டிப்பா நம்ம ஃபேமிலி இதுக்காக நமக்கு தேங்க்ஸ் தான் சொல்வாங்க என்று சொல்லிவிட்டு தனது போனை ஹேங்கப் செய்தார். அமிர்தா போனை ஹேங்கப் செய்ததும் விதுரன் ஒரு வில்லத்தனமான சிரிப்பை சிரித்துக் கொண்டு சொன்னார், பறந்து போறியா ஜாய்? நீ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போறேன்னு நானும் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு கொடூரமாக சிரித்தார். அவர் அப்படி கொடூரமாக சிரித்துக் கொண்டிருந்த அதே நேரம் சரவணன் ஜஸ்டினிடம் கேட்டான், ஜஸ்டின், உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? உடனே ஜஸ்டின், பாஸ், நீங்க கவலைப்படாதீங்க. இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஆர்கனைசேஷன் தான் ரொம்ப பெஸ்டானது. அவங்க கண்டிப்பா எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஜஸ்டினின் செல்போனிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜை பார்த்ததும் ஜஸ்டின் மிகவும் சந்தோஷமானான். பாஸ், நான் சொல்ல நம்ம ஆர்கனைசேஷன்ல உள்ளவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இதோ நியூஸ் வந்துருச்சு. அந்த நீரஜ் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற வார் டிவிஷன்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த நேரம் அவர் பெஸ்வானி ஃபேமிலி சேர்ந்தவர்னு யாருக்கும் தெரியாது. பெஸ்வாமனி ஃபேமிலியில் எப்பவுமே ஒரு சட்டம் இருக்கும். அந்த ஃபேமிலி சேர்ந்த எல்லா மெம்பர்ஸும் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ட்ரைனிங் எடுத்திருக்கணும். அதுக்காக தான் மிஸ்டர் நீரஜ் இந்த இடத்துல சர்வ் பண்ணியிருக்காரு. அந்த நேரம் அவர் கூட இருந்த தோழர்களையே 70 பேரை இல்லீகலை கொலை பண்ணியிருக்காரு. அவர் இப்போ இந்த வார்ட் டிவிஷன்ல தேவைப்படுற ஒரு கொலைகாரன்.
அவரை இன்ன வரைக்கும் அவங்க எல்லாருமே தேடிக்கிட்டு தான் இருக்காங்க என்று சொன்னான். அது கேட்டதும் சரவணனின் முகம் புன்னகையில் மலர்ந்தது. பின்பு, ஜஸ்டின், பெஸ்ட் பண்ணி குடும்பத்துக்கு ஒரு gift கொடுத்தா பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால 3 gift திருப்பி கொடுத்துரு என்று சொன்னான். அதுல முக்கியமான gift, அந்த ஃபேமிலிக்கு யாரெல்லாம் ரைட் ஹேண்டா இருக்காங்களோ அவங்க யாரும் உயிரோட இருக்கக்கூடாது என்று சொன்னான். உடனே ஜஸ்டினும் ஓகே என்று தலையசித்துவிட்டு அங்கிருந்து சென்றான். ஜஸ்டின் அங்கிருந்து சென்ற அடுத்த 3 மணி நேரத்தில் டிவியில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நியூஸில் கடலோரம் யார் என்று அடையாளம் தெரியாத ஒருவரின் உடல் தலையில்லாமல் கிடப்பதாகவும் அவன் யார் என்று தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை போலீசார் செய்து வருகிறார்கள் என்றும் அந்த நியூஸில் சொன்னார்கள். அந்த நியூஸை பார்த்த மற்றவர்களுக்கு வேண்டுமானால் அந்த உடலுக்கு சொந்தக்காரன் யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை பார்த்த நொடியிலேயே விதுரன் அது தனது தந்தைதான் என்பதை புரிந்து கொண்டார். ஆனால் திவாகரை கொல்லும் அளவிற்கு யார் சக்தி படைத்தவன் என்று விதுரன் குழம்பி போய் நின்றார். விதுரன் டிவியில் பிரேக்கிங் நியூஸாக ஓடிக்கொண்டிருந்த நியூஸை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றார். அந்த டிவி சேனலில் அடையாளம் தெரியாத தலையில்லாத முண்டம் கரை ஒதுங்கியிருப்பதாகவும் அது யாருடைய உடல் என்று போலீசார் இன்வெஸ்டிகேட் செய்து கொண்டிருப்பதாகவும் இருந்தது. அந்த உடலை பார்த்ததுமே விதுரன் இது நிச்சயம் தனது நண்பன் நீரஜ் தான் என்று உணர்ந்தார். அவரது உடல் கோபத்தில் கொந்தளித்தது. நீரஜ் போன்ற ஒரு வீரனை யாராலும் அவ்வளவு சாதாரணமாக வீழ்த்த முடியாது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் எப்படி தனது தந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை நேர்ந்தது என்று அவரால் நம்ப முடியாமல் இருந்தது. உடனே விதுரன் கோபமாக அங்கிருந்த பில்லரில் தனது கையை ஓங்கி குத்தினார். அவர் குத்திய குத்தில் அந்த பில்லரில் ஒரு பெரிய கிராக் விழுந்தது. அப்படி இருந்தும் அவரது கோபம் தனித்த பாடில்லை. உடனே விதுரன் அந்த பில்டிங்கை அதிரும் அளவிற்கு என்று அலறினார். பின்பு தரையில் உட்கார்ந்து தனது கைகளை குத்தியவர், நிச்சயத்து உண்மையா இருக்காது, ஏதோ பொய்யா இருக்கும், அப்பாவுக்கு அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்த பிரேக்கிங் நியூஸ் ஒளிபரப்பானது. அந்த பிரேக்கிங் நியூஸில் அந்த தலையில்லாத உடலுக்கு சொந்தக்காரர் மிடில் ஈஸ்ட் போர்ஸ் டிவிஷனில் வாண்டட் கிரிமினல் லிஸ்டில் தேடப்படுபவர் என்றும் அவர் அதே டிவிஷனில் இதற்கு முன்பு சர்வ் செய்தார் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது அனைத்தையும் பார்த்த விதுரன் இன்னும் கோபமானார். உடனே விதுரன், வெளியில யார் இருக்கீங்க, உடனே சீக்கிரம் வாங்க என்று கத்தினார். வெளியில் நின்று கொண்டிருந்த விதுரனின் ஆட்கள் ஏற்கனவே அவர் உள்ளே கூச்சலிடும் சத்தம் கேட்டு அப்படியே அதிர்ந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது விதுரன் அவர்களை உள்ளே கூப்பிட்டதும் யார் உள்ளே செல்வது என்று ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு உள்ளே செல்ல தைரியமில்லாமல் அனைவரும் தங்களது கைகளை பிசைந்து கொண்டு நின்றார்கள். அப்பொழுது அங்கே பெஸ்வானி ஃபேமிலியின் பட்லர் வந்தார். அவர் உடனே என்னாச்சு என்று கேட்டார். உடனே வெளியில் இருந்தவர்கள் விதுரன் உள்ளே யாரையாவது அழைக்கிறார் என்று சொன்னார்கள். உடனே அந்த பட்லர், நான் பாத்துக்கிறேன், நீங்க யாரும் உள்ள வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த அறைக்குள் சென்றார். பட்லரை பார்த்ததும் விதுரன், உடனே ஆர்லாண்டுக்கு கால் பண்ணுங்க, இப்பவே எனக்கு அப்பாவை பத்தி தெரிஞ்சாகணும், அப்பா எங்க இருக்காரு, அவருக்கு என்னாச்சு, எல்லா டீட்டெயிலும் சீக்கிரமா இப்பவே எனக்கு விசாரிச்சு சொல்லுங்க என்று சொன்னார். உடனே அந்த பட்லர், ஓகே, நீங்க ரிலாக்ஸா இருங்க, நான் இப்பவே கால் பண்ணி விசாரிக்கிறேன் என்று சொன்னவர் வேகமாக தனது செல்போனை எடுத்து அதில் அயர்லாந்தில் இருக்கும் அவர்களது ஆட்களுக்கு போன் செய்தார். எதிர் திசையில் இருந்தவனிடம் பட்லர் விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லி முடித்தார். பின்பு, மிஸ்டர் திவாகருக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அந்த நியூஸ் உண்மையான கண்டுபிடிச்சு சீக்கிரம் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார். விதுரன் கோபமாக தரையில் உட்கார்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது பட்லருக்கு சற்று அச்சமாகத்தான் இருந்தது. பட்லருக்கு விதுரனை பற்றி நன்றாக தெரியும். அவர் கோபப்பட்டால் சுற்றி யார் இருக்கிறார், என்ன நடக்கிறது என்று அனைத்தையும் மறந்து அவர் முன்பு இருக்கும் அனைத்தையும் அழித்து விடுவார் என்று. பட்லர் சற்று தயங்கிக் கொண்டே சொன்னார், சார், அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க சீக்கிரமே இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு நம்ம கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க என்று சொன்னார். பட்லர் சொன்னதை கேட்டதும் கோபமான விதுரன் வேகமாக எழுந்தார். பின்பு, என்ன சொன்னாங்க, சீக்கிரமே சொல்றாங்களா? நான் உங்களை அங்க போன் பண்ண சொன்னதுக்கு காரணம் எனக்கு இப்பவே அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சாகணும், அதனாலதான் போன் பண்ண சொன்னேன். நீங்க என்னடானா சாதாரணமா சீக்கிரமே சொல்லுவாங்கன்னு சொல்றீங்க, என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் என்று கத்தினார். உடனே பட்லர், ஆனா சார், அது எப்படி உடனே இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், நாமளும் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் தானே என்று தயங்கிக் கொண்டே சொன்னார். அவர் அப்படி சொன்னதும் கோபமான விதுரன் அங்கிருந்த அனைத்து பொருட்களையும் தூக்கி தரையில் போட்டு நொறுக்கினார். பின்பு, எனக்கு தெரியாது
எனக்கு இப்பவே அப்பாவை பத்தின நியூஸ் கிடைச்சே ஆகணும். ஐ வாண்ட் டு நோ ரைட் நவ் என்று சொல்லி அவர் ஒரு மனிதன் என்பதையே மறந்து ஏதோ காட்டுக்குள் இருக்கும் விஷ ஜந்து போல கத்திக் கொண்டிருந்தார். அவர் அப்படி கோபமாக கத்துவதையும் உள்ளே உள்ள பொருட்களை எல்லாம் தரையில் போட்டு உடைப்பதையும் வெளியில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அவரது ஆட்கள் அனைவரும் பயத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். ஏற்கனவே அவர்கள் அனைவர் மீதும் விதுரன் கோபத்தில் இருந்தது அவர்கள் அனைவருக்கும் தெரியும். ஒருவேளை இந்த கோபத்தில் தங்களை ஏதேனும் விதுரன் செய்து விடுவாரோ என்ற பயம் அவர்கள் அனைவரது முகத்திலும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. முதலில் பட்லர் விதுரனின் நிலையை பார்த்து பயந்து நின்றார். பின்பு தனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு விதுரனின் அருகில் சென்றார். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க இத ஏனோ தானோன்னு பண்ணல, ரொம்ப பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒருத்தரோட தலையவே எடுத்துக்கிட்டு வெறும் முண்டத்தை கடல்ல போட்டிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு வெல் ப்ரிப்பேர்டா இருந்திருப்பாங்க. அவங்களை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் டைம் கொடுங்க, கூடிய சீக்கிரம் நம்ம ஆளுங்க என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு சொல்லிடுவாங்க. நிச்சயம் அது நம்ம நீரச்சாரா இருக்காது. அது மட்டும் இல்லை, உண்மையிலேயே அந்த நியூஸ் உண்மைதானும் நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று சொன்னார். பட்லர் அப்படி சொன்னதும் விதுரன் இன்னும் கோபமானார். அது பொறுமையா இருக்கணுமா? அங்க என்னோட அப்பா தலையில்லாத முண்டமா கிடக்கிறார். இங்க நான் பொறுமையா இருக்கணுமா? சாதாரணமா ஒரு கக்கா குருவி கூட தன்னோட உறவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிக்கும். அந்த 5 அறிவு உயிரினத்துக்கு அவ்வளவு இருக்கும்போது அவர் என்னோட அப்பா. அவர் அங்க அப்படி கிடக்கும்போது என்னால் எப்படி அமைதியா இருக்க முடியும்? நீங்க என்ன எப்படி அமைதியா இருக்க சொல்றீங்க என்று விதுரன் கத்தினார். விதுரன் கேட்கும் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத பட்லர் அமைதியாக நின்றார். அவரின் அமைதியை விதுரன் பார்த்தார். பின்பு, சரி சரி, நான் அமைதியா இருக்கேன். நீங்க உடனே அயர்லாந்துல இருக்கிற ஹையர் ஆபீஸ்க்கு கால் பண்ணுங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலா உடனே நமக்கு சொல்லுங்க. அவங்கள மீறி அங்க எதுவும் நடக்காது. நிச்சயம் அங்க என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். சீக்கிரமா அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க என்று சொன்னார். விதுரன் அப்படி சொன்னதும் ஒரு நிமிடம் பட்லர் அதிர்ந்து போனார். பின்பு, என்ன அந்த நாட்டோட ஹையர் ஆபீஸா? ஒரு நாட்டோட ஹையர் ஆபீசர்ஸை பார்க்கணுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம். அதுலேயும் ஒரு வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்ல இருக்கிறவரை பற்றி விசாரிக்கிறதுக்கு அந்த நாட்டு ஹையர் ஆபீசர்ஸ் நம்ம கான்டாக்ட் பண்ண முடியுமா? உண்மையிலே விதுரனுக்கு என்னாச்சு என்று தனக்குள் எண்ணினார். விதுரன் எப்பொழுது மிகவும் கிளவராக செயல்படுபவர். ஆனால் அவர் அப்போவோடு இறப்பை தாங்கிக்க முடியாமல் அவர் ஏதேதோ உளறுகிறார் என்பதை மட்டும் அவரால் நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் இது தவறு என்று சுட்டிக்காட்டும் நிலையில் அவர் இல்லாததால் அவர் சற்று தயங்கிக் கொண்டு நின்றார். என்னாச்சு? ஏன் இப்படி என்னோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் போய் அந்த ஹையர் ஆபீஸை கான்டாக்ட் பண்ணி அப்பா பத்தி விசாரிச்சு சொல்லுங்க என்று மறுபடியும் விதுரன் சொன்னார். விதுரன் அவரது பட்லரிடம் உடனே அயர்லாந்தில் இருக்கும் ஹையர் ஆப்ஸை கான்டாக்ட் செய்து உண்மையில் நடந்தது என்ன என்று விசாரிக்க சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் பட்லர் அதிர்ந்து போனார். எப்படி அடுத்த நாட்டோட ஹையர் ஆபீசர்ஸை கான்டாக்ட் பண்ண முடியும்? அதுவும் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்ல இருக்கிற நபரை பத்தி எப்படி அவங்கள விசாரிக்க சொல்ல முடியும் என்று தனக்குள் யோசித்துக் கொண்டிருந்த நேரம் அவரது கையில் இருந்த செல்போன் ஒலித்தது. உடனே அதை அட்டன் செய்து, ஹலோ என்று கேட்டார். எதிர் திசையில் உள்ளவன், சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க. எங்களால் நீங்க சொன்னதை பத்தி எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ண முடியல. ஏற்கனவே அயர்லாந்து கவர்மெண்ட் இங்க எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஒன்னே ஒன்று மட்டும் உறுதி, மிஸ்டர் திவாகர் இறந்துட்டாரு. ஆனா அவரு எப்படி இறந்தாரு, அவரை யார் கொன்னாங்க, எப்படி, ஏன் யாராலையும் இதை கண்டுபிடிக்க முடியல. மிஸ்டர் திவாகர் பத்தி ஏதாவது விசாரிக்கலான்னு போனா ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாம் அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. ஏன்னா மிஸ்டர் திவாகர் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்ல தேடப்பட்ட ஒரு ஆள். அவரோட பாடியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு முயற்சி பண்ணா அதுவும் முடியல. ஏன்னா மிஸ்டர் திவாகர் மிடில் ஈஸ்ட் வார் டிவிஷன்ல சர்வ் பண்ணவர். அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் தேடிக்கிட்டு இருந்ததே இவங்க தான். அதனால பப்ளிக் யாரும் அவரோட உடலை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அந்த ஆர்மி ஃபோர்ஸே அவரோட பாடியை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல எங்களால் எதுவும் பண்ண முடியாது, எங்களை மன்னிச்சிருங்க என்று சொல்லிவிட்டு போனை ஹேங் அப் செய்தான். எதிர் திசையில் உள்ளவன் சொல்வதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பட்லர் போன் ஹேங் அப் ஆனதும் பின்பு அங்கு ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த விதுரனை பார்த்தார். பின்பு நடுங்கும் குரலில், சார், மிஸ்டர் திவாகர் இறந்தது கன்ஃபார்ம். அவரோட பாடி மிடில் ஈஸ்ட் ஆர்மி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களாம்.
அவருடைய டெத் எப்படி நடந்துச்சுன்னு எதுவும் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாத அளவுக்கு அங்க இருக்கிற கவர்மெண்ட் எல்லா இடத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்களாம் என்று சொன்னார். பட்லர் சொன்னதையெல்லாம் கேட்ட விதுரன் ஆடி போய் நின்றார். நீங்க சொல்றது உண்மையா? நிஜமாவே அப்போ அப்பா உயிரோட இல்லையா என்று கேட்டவர் அப்படியே இடிந்து அங்கிருந்த தரையில் உட்கார்ந்தார். பின்பு ஏதோ யோசித்தார். உடனே, உங்களுக்கு இதுல சந்தேகம் வரல என்று அவருக்கு முன்பு நின்று கொண்டிருந்த பட்லரிடம் கேட்டார். விதுரன் அடுத்து என்ன செய்ய போகிறாரோ என்ற பயத்தில் இருந்த பட்லரோ அவர் இப்பொழுது எதை கேட்கிறார் என்று எதுவும் புரியாமல் முழித்துக் கொண்டு நின்றார். உடனே விதுரன், அப்பா இறந்தது ஏர்லாண்ட்ல. அவர் இறந்து இன்னும் 2 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள எப்படி நம்ம நாடோட மிடில் ஈஸ்ட் ஃபோர்ஸ் அங்க போனாங்க? அவங்களுக்கு எப்படி அப்பா அங்க இறந்தது தெரியும்? ஒருவேளை அப்பா இறந்துட்டாருன்ற விஷயத்தை கேள்விப்பட்டு போனா கூட அவங்க அந்த நாட்டுக்கு போய் சேர குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஆகும். ஆனா இன்னும் 2 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள அவங்க அங்க அவரோட பாடியவே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு இதுல சந்தேகமா இருக்கு. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கணும். ஜமா இதுக்கு பின்னாடி அந்த சரவணன் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அப்பாவோட திறமையை பத்தி நல்லா தெரியும். அப்பாவோட வலிமைக்கு முன்னாடி அந்த சரவணனால நிக்க கூட முடியாது. அப்படின்னா இத யார் பண்ணியிருப்பா என்று விதுரன் மிகவும் தீவிரமாக யோசித்தார். உடனே அந்த பட்லர் ஏதோ யோசித்தவராக சொன்னார். ஒருவேளை அவர் சொன்னது மிடில் ஈஸ்ட் போர்ஸ் சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ என்று கேட்டார். உடனே விதுரன், இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு அப்பாவை கொல்லணும்னு எந்த இன்டென்ஷனுமே கிடையாது. உண்மைதான், வாண்டட் லிஸ்ட்ல அப்பாவை தேடிட்டு இருந்தது உண்மைதான். ஆனா அப்பாவை பிடிக்கிற அளவுக்கு அங்க யாருக்கும் திறமை கிடையாது. அவரை கொல்ற அளவுக்கு அவங்க யாருக்கு தைரியமும் கிடையாது. இத்தனை வருஷம் அப்பா அந்த ஃபோர்ஸையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்ததுக்கு காரணம் அவரோட திறமையோட சேர்த்து அங்க நம்மளோட ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதனாலதான் ஒருவேளை அப்பாவை இந்த மாதிரி கொலை பண்ண போறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி இருந்துச்சுன்னா உடனே அது நம்ம காதுக்கு வந்திருக்கும். ஸோ அப்பா இறந்ததுக்கும் மிடில் ஈஸ்ட் ஃபோர்ஸுக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இப்ப என்ன பண்றது? எப்படி நாம இப்ப மிஸ்டர் திவாகரோட பாடியை வாங்குறது என்று பட்லர் பதற்றத்துடனும் கவலையுடனும் கேட்டார். அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். அப்பாவோட பாடியை வாங்குறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. அது வேற எங்க இருந்தாலும் நம்ம ஈஸியா வாங்கிடலாம். ஆனா இப்போ அப்பாவோட பாடி மிடில் ஈஸ்ட் ஃபோர்ஸ் கிட்ட இருக்கு. நம்ம ஒருவேளை அந்த ஃபோர்ஸை எதிர்த்தோம்னா அது அந்த கவர்மெண்ட்டையே எதிர்க்கிற மாதிரி. நம்மளோட ஃபேமிலி இன்னும் ஒரு சில விஷயங்களுக்கு பயந்துதான் ஆகணும். ஒருவேளை அந்த கவர்மெண்ட்டை நாம எதிர்த்தா நம்மளோட நிலைமை என்ன ஆகும்னு உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை என்று விதுரன் சொன்னார். உடனே, நீங்க சொல்றது சரிதான். ஆனா அவரோட பாடியை பார்க்காம நம்மளால அவருடைய இறப்பு எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் திவாகர் மாதிரி ஒருத்தர் கூட நேருக்கு நேர் நின்று சண்டை போடுற ஒருத்தன் இன்னை வரைக்கும் இல்லை. மிஸ்டர் திவாகருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆனது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஒருவேளை வேற ஏதாவது பிரச்சனையில மிஸ்டர் திவாகர் அவரே ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாரா என்று பட்லர் முழுங்கி முழுங்கி சொன்னார். உடனே விதுரன், இல்ல இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பில்ல. அப்பா வெறும் உடல் வலிமையை மட்டும் இல்ல, மன வலிமையும் கொண்டவர். அதனால அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டார். லாஸ்ட் அப்பாவை கான்டாக்ட் பண்ணப்போ கூட எனக்கு ப்ராமிஸ் பண்ணார், கண்டிப்பா இந்த தடவை ஃபேமிலி மீட்டிங்க்கு மிஸ் பண்ணாம வந்துருவேன்னு சொன்னார். அவரு ப்ராமிஸ் பண்ணா கண்டிப்பா அதை காப்பாற்றி தீர்வார். அப்பா சொன்னபடி இந்நேரம் அப்பா இங்க வந்திருக்கணும். அவர் இங்க வர இருந்த நேரத்துல தான் அவருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னங்கிறத தான் நாம கண்டுபிடிச்சாகணும். ஆனாலும் என்னால என் கூட இப்போ அப்பா இந்த உலகத்துல இல்லைங்கிறத நினைச்சா நம்ப முடியல. அவருடைய இறப்புக்கு பின்னாடி யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் என்று கோபமாக கத்தினார். உடனே பட்லர், இது நாம ஏன் நம்ம ஃபேமிலியோட மற்ற மெம்பர்ஸ் கிட்ட சொல்லக்கூடாது என்று கேட்டார். உடனே விதுரன், நம்ம ஃபேமிலியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நம்ம ஃபேமிலியில யாராவது லூசரா இல்ல நம்ம ஃபேமிலிக்கு அவங்கனால ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னா உடனே அவங்கள பேன் பண்ணிடுவாங்க. நிச்சயம் அவங்க அப்பாவுக்காக அவங்க ஃபேமிலியோட ரெப்யூட்டேஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம இப்போ நம்ம ஃபேமிலி
அந்த விஷயத்துல தலையிட்டா அவர் இந்த ஃபேமிலி சேர்ந்தவன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்டையர் நேஷனும் நம்மள தான் எதிரியா பார்க்கும். நாம எக்காரணத்தை கொண்டும் இந்த நாட்டை பகச்சிக்க கூடாது என்று சொன்னார். விதுரன் சொன்னதை கேட்டதும் பட்லர் அதிர்ச்சியானார். பின்பு, சார், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நாம ஏன் அந்த மிடில் ஈஸ்ட் போஸ்ட்ல இருக்கிற நம்ம ஆளுங்களையே கான்டாக்ட் பண்ணக்கூடாது என்று கேட்டார். நடக்கின்ற நிகழ்வுகளைக் கண்டு பெரும் அதிர்ச்சியில் மூழ்கியிருந்தார் விதுரன். அவரின் ஒரே நண்பன் நீரஜ் இப்படி தலையிலா பிண்டமாக இறந்து கிடப்பான் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. இது அவருக்கு பெரிய அடியாக இருந்தது. அவர் வாழ்வில் இருவர்தான் அவருக்கு உறுதுணையாக இருப்பவர். ஒன்று நீரஜ், இப்போது அவரும் உயிருடன் இல்லை. இன்னொன்று அமிர்தா. இவர்கள் மூவர்தான் ஒரு கூட்டணி. இன்று தனக்கு அவன் மெசேஜ் செய்தானே, அப்புறம் எப்படி இப்படி ஆனது என்று புரியாமல் குழம்பி தவித்தார் விதுரன். இதில் நீரஜ் இறப்பை பற்றி யாரும் விசாரிக்க கூடாது என்று அரசாங்கமே உத்தரவு போட்டிருக்க, இனி அவரால் யார் நீரஜை கொன்றான் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போனது. இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தார். இதில் மிடில் ஈஸ்டை சேர்ந்த ஆட்கள் நீரஜின் உடலை கைப்பற்றி கொண்டு சென்ற விஷயம் அவரை இன்னும் கோபப்படுத்தியது. இது எப்படி சாத்தியம் என்று புரியாமல் குழம்பி போயிருந்தார். இதில் அவரின் அசிஸ்டன்ட் மிடில் ஈஸ்ட் ஆட்களுக்கு தொடர்பு கொள்ளலாமா என்று கேட்க உடனே மறுப்பாக தலையசைத்தார் விதுரன். அவருக்கு உள்ளுக்குள் கோபம் தனலாய் எரிந்து கொண்டிருக்கிறதுதான். ஆனால் நடக்கும் சூழலில் இப்போ அவரும் அவசரப்படாமல் இருந்திட வேண்டுமே. யார் இப்படி செய்தார் என்று அவருக்கு தெரியவில்லை. எதிராளி யார் என்று தெரியும் வரை மிகவும் கவனமாக அவர் இருந்திட வேண்டும். விதுரன் ஆழ்ந்த யோசனைக்குள் மூழ்கினார். நீரஜ் கடைசியாக சீக்கிரமே தன்னை பார்க்க வருவதாக அனுப்பிய செய்தியே அவர் மண்டைக்குள் ஓடியது. அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார். அதே நேரம் சரவணனும் ஜஸ்டினும் அவர்கள் அறையில் பேஸ்வானி குடும்பத்தை பற்றிய தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். இருவருமே மிகவும் மும்முரமாய் அவர்கள் வேலையில் மூழ்கியிருந்தார்கள். சரவணனின் டீம் அவனுக்கு தேவையான தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்தது. டாக்குமெண்ட்டுகளை எல்லாம் பார்த்த ஜஸ்டின் பெருமூச்சு விட்டான். சரவணன் அவனை கேள்வியாக பார்த்தான். நமக்கு இந்த செய்கைதான் நல்லா வரும். பிசினஸ் மூலமா நீ அடிச்சு காலி பண்ணணும்னா ரத்னமா தான் கான்டாக்ட் பண்ணணும். ஆளை முடிக்கணும்னா கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ள முடிச்சிடறேன். இந்த பிசினஸை முடிக்கிறது, ஷேர்ஸை ஏற்றி இறக்கிறது, இந்த வேலையெல்லாம் அவருக்கு தான் நல்லா வரும் என்று கூறி சோஃபாவில் அக்கடா என்று சாய்ந்து அமர்ந்து கொண்டான் ஜஸ்டின். சரவணன் சிரித்துக் கொண்டான். கடைசியாக வர்மன் குடும்பத்தை அழிக்கையில் கூட ஜஸ்டின் இப்படித்தான் கூறினான் என்று அவன் நினைவுக்கு வந்தது. உடனே ஒன்னும் தெரியாத மாதிரி நடிப்பானே என்று ஒரு ஃபைலை எடுத்து அவன் மேலே விட்டெறிந்தான் சரவணா. அதனை அழகாக கேட்ச் பிடித்தான் ஜஸ்டின். You go man, why me? என்று சினுங்கினான். ஒழுங்கா சொன்ன வேலையை செய்ய ஜஸ்டின் என்றான் சரவணா. செய்றேன். அதான் ரத்னா இருக்காரு, அவர் கூட நீ டிஸ்கஸ் பண்ண, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்று பேச்சை மாற்ற நினைத்தான் ஜஸ்டின். நீ எப்பத்துல இருந்து இப்படி சோம்பேறியா மாறின என்று ஜஸ்டினை பார்த்து கேட்டான் சரவணா. அதில் வெடுக்கென்று அவனை திரும்பி பார்த்தான் ஜஸ்டின். ஆனால் அவனால் என்ன பதிலை சொல்லிட முடியும்? அவனே இந்த ஃபைலில் இருந்து தப்பிக்க வழி பார்த்து கொண்டிருக்கிறான். அவனிடம் சோம்பேறி என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவனை மடக்கிவிட்டான் சரவணா. ஜஸ்டினை எப்படி ஆஃப் செய்வது என்று அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இத்தனை நாள் பழக்கத்தில் இதை கூடவா தெரிந்து கொள்ளாமல் இருப்பான்? ஜஸ்டின் ஒன்றும் சொல்லாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் சரவணாவோ ஜஸ்டினின் பக்கம் திரும்பாமல் ஃபைல்லையே புதைந்து கிடந்தான். என்ன பார்த்தது போதும், ஒழுங்கா அந்த ஃபைல்ல இருக்கிற கம்பெனி ஷேர்ஸ் எவ்வளவு தேர்வுன்னு பார்த்து சொல்லு என்று கட்டளையாக கூறினான் சரவணா. ஜஸ்டினும் வேறு வழியில்லாமல் அந்த ஃபைலை கடுப்புடனே எடுத்துக்கொண்டான். இது எல்லாமே போர் ப்ரோ, கண்ணை பிடிக்கிற கைய ஃபைல பிடிக்க சொல்றியே என்று சினுங்கினான் ஜஸ்டின். சரவணன் அவனுக்கு பதில் கூறாமல் அவன் வேலையில் மூழ்கினான். ஜஸ்டின் தான் பாவம், படித்து படித்து தூக்கம் வருவது போல இருந்தது அவனுக்கு. இருவரும் பேஸ்வானி குடும்பத்தின் பிசினஸ் பற்றிய விவரங்களை படித்துக் கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரம் கழித்து சும்மா இருக்க முடியாமல் அமைதியை கலைத்தான் ஜஸ்டின். ஆமா, இந்த விதுர்ன நீ என்ன பண்ண போற என்று கேள்வியாக கேட்டான். கொஞ்சம் கொஞ்சமா அவனையும் அவன் குடும்பத்தையும் அழிச்சு கடைசியில அவனுக்கு ஒண்ணு இல்லாத நிலைமையை உருவாக்கி அவனை சாகடிப்பேன் என அழுத்தமாய் கூறினான் சரவணா. ஏனோ அவன் மனதில் ஆதிரன் சாவிற்கும் பேஸ்வானி குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. அகல்யாவிடம் பேசிய வரையில் அவனுக்கு நிலைமை கொஞ்சம் புரிந்தது. இதில் விதுரன் ஜாயையும் அவளின் குடும்பத்தையும் பெரிதாய் அவமானப்படுத்தியிருக்கிறார்.
ஜாயும் அவள் தந்தையும் சரவணனிற்காக பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான். விதுரனை மொத்தமாய் சுற்றி வளைத்து பயம் காட்டிட முடிவெடுத்தான். என்ன வேணாலும் நான் செய்ய ரெடி டியூட், எனக்கு ஃபைல் பார்க்க போர் அடிக்குது என்று மீண்டும் அதிலே வந்து நின்றான் ஜஸ்டின். சரவணன் லேசாய் சிரித்துக் கொண்டான். இங்கே இவர்கள் இப்படி இருக்க, இவர்களால் அங்கு விதுரன் ரத்த அழுத்தம் அதிகமாகி பதட்டத்தில் இருந்தார். கண்மூடி யோசித்துக் கொண்டிருந்தவர் ஒரு முடிவோடு அசிஸ்டன்ட் பக்கம் திரும்பினார். ஒரு வருஷத்துக்கான பணத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்திருக்கோம். அதனால அவங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க என்று அமைதியான குரலில் கூறினார் விதுரன். அதில் அந்த அசிஸ்டன்ட் சிறிது தயங்கினார். அவருக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்போ சார், நம்ம இப்ப என்ன பண்ணலாம் என்று பதட்டத்துடனே கேட்டார். விதுரனும் சிறிது நேரம் யோசித்தார். அவருக்கும் இப்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை. நீண்ட யோசனைக்கு பிறகே அமிர்த் அவருக்கு அழைக்க போனை எடுத்தார். அவருக்கு அழைக்கவே தயங்கினார். இப்ப என்ன பண்றது? அவளுக்கு கால் பண்ணலாமா வேண்டாமா? நீரஜ் செத்து போன விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? சாமி ஆறிடுவாள்ல. இவக்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றது? ஒருவேளை முன்னவே அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்சிருந்தா எனக்கு கால் பண்ணி கத்தி இருப்பாளே. என்ன ஆனாலும் இந்த விஷயத்த நான் அவகிட்ட சொல்லிதான் ஆகணும். சொல்லாம இருக்க முடியாது. என்ன சொல்ல போறாளோ என்று மனதிலேயே பயந்தார் விதுரன். அவருக்கு அமிர்தாவிடம் இதை பற்றி பேசவே பயமாயிருந்தது. ஆனாலும் அவருக்கு அழைத்தார் விதுரன். விதுரன் அழைக்க அவரின் அழைப்பை ஏற்காமல் இருந்தார் அமிர்தா. தேஜாவு போல் இருந்தது அவருக்கு. இப்படித்தான் நீரஜிற்கு முதல் முறை அழைத்த பொழுது அழைப்பு ஏற்காமல் இருந்தது. அதே போல் இப்பொழுது அமிர்தாவிற்கும் நடக்க அவரின் முகம் இருண்டது. மனம் ஏகப்பட்ட விஷயங்களை யோசிக்க செய்தது. அழைப்பு ஏற்கப்படாமல் இருக்கும் அந்த நொடியில் அவருக்கு வியர்வை ஆறாக ஓடியது. என்னாச்சு இவளுக்கு? ஏன் காலை எடுக்க மாட்டேங்கிறா? இவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? என்ன ஆகியிருக்கும்? இப்படிதான் நீரஜும் கடைசியா போன் எடுக்கவே இல்லை. இப்போ இவளும் இப்படி பண்றா என்று பலவாறாக மனதிலே யோசித்து படபடத்தார் விதுரன். எப்போதும் இருவருமே அவரிடம் இருந்து அழைப்பு வந்தால் ஏற்காமல் இருக்க மாட்டார்கள். இப்படிதான் நீரஜ் ஏற்காமல் இருந்த அவனின் இறப்பு செய்தியே அவர் காதுக்கு எட்டியது. அதே பயம் இப்பொழுது அமிர்தாவால் ஏற்காமல் இருக்கவும் அவரை தொற்றிக் கொண்டது. இப்பொழுது அமிர்தா என்ன நிலைமையில் இருக்கிறாரோ என்று நினைத்து வருந்தினார் விதுரன். அமிர்தா போனை எடுக்காமல் இருப்பது விதுரனுக்கு மேலும் பதட்டத்தை கூட்டியது. தனது எதிராளி பேஸ்வானி குடும்பத்தை குறிவைத்து தாக்குகிறான் என்று அவருக்கு தெளிவாய் புரிந்தது. முதல் முறை அழைத்த பொழுது அழைப்பு ஏற்கப்படவில்லை. அவர் மனதிற்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. அதனால் மீண்டும் ஒரு முறை அழைத்து பார்த்தார். இம்முறை போன முறை நீரஜிற்கு செய்தது போல அழைப்பை துண்டிக்காமலேயே அழைத்துக் கொண்டே இருந்தார். ரிங் போய்கொண்டே இருந்தது. கடைசி ரிங்கில் அழைப்பு ஏற்கப்பட்டது. அதில் நிம்மதி பெருமூச்சு விட்டார் விதுரன். அழைப்பு ஏற்கப்பட்டதும் உடனே படபடவென பேச ஆரம்பித்தார் விதுரன். அமிர்தா, எங்க இருக்க நீ? ஏன் போன் எடுக்காம இருந்த? எங்க இருந்தாலும் பரவாயில்ல, உடனே நீ கிளம்பி இங்க வா. உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும். உன்னோட தம்பிக்கு ஒரு பிரச்சனை, நீரஜ பத்தி பேசணும் என்று பதட்டத்துடன் கூறினார் விதுரன். எதிர்முனையில் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. விதுரன் அதை கவனிக்கும் நிலையிலும் இல்லை. அழைப்பு ஏற்கப்பட்டதுமே அமிர்தாவிற்கு எதுவும் ஆகவில்லை என்று நிம்மதி அடைந்தவர் உடனே நீரஜ் பற்றி கூறுவதையே யோசித்தார். அமிர்தாவை பெரிதாய் அதிர்ச்சியாக்காமல் எப்படி அந்த விஷயத்தை நிதானமாய் சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அமிர்தா, நான் சொல்றத நிதானமா கேளு. பதட்டப்படாது. நம்ம நீரஜ யாரோ கொன்னுட்டாங்க. அவனை கொன்னு கடலை போட்டிருக்காங்க. இப்போ அவனை கொன்னது யாருன்னு கூட விசாரிக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை பண்ணி இருக்கு. நம்மளால இப்ப அதை பத்தி கூட விசாரிக்க முடியாது. நீ உடனே இப்ப வீட்டுக்கு வா. நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். சீக்கிரம் வா என்று பதட்டத்தில் அத்தனையும் கூறினார் விதுரன். ஆனால் எதிர்ப்புறத்தில் இருந்து எந்த பதிலும் இல்லை. அமிர்தா அமைதியாக இருப்பதை பார்த்து அழைப்பு இன்னும் தொடர்பில் இருக்கிறதா என்று ஒரு முறை சரிபார்த்து கொண்டார் விதுரன். கால் இன்னும் கனெக்ட் ஆகி இருக்க கேள்வியாய் புருவம் சுருக்கினார் விதுரன். என்ன அமிர்தா, நீ அமைதியா இருக்க? உன் தம்பி செத்துட்டான்னு சொல்றேன், நீ எந்த பதிலும் சொல்லாம இருக்க. இப்ப நீ எங்க இருக்க என்று அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார் விதுரன். அமிர்தா அமைதியா இருப்பது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த விஷயத்தை கேட்டு பெரிதாய் ஆர்ப்பாட்டம் செய்வார், அழுவார் என்று அவன் எதிர்பார்த்திருந்தான். ஆனால் இவ்வளவு அமைதியா இருப்பது அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. அமிர்தா அவருக்கு நீரஜ் மீது தனிப்பட்ட பாசம். நிஜ தம்பியைப் போலத்தான் அவரையும் பார்த்தார். இப்போது அவர் உயிருடன் இல்லை என்று கூறியும் அமைதியா இருக்கிறாரே என்று புரியாமல் போனை பார்த்தார் விதுரன். அமிர்தா, உனக்கு என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்க என்று கேட்ட விதுரனுக்கு அப்போதுதான் அவருக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்குமோ என்று தோன்றியது. இவன் இவ்வளவு அமைதியா இருக்கா? அப்படிப்பட்ட ஆளி இல்லையே. ஏதோ சரியல்ல.
இவளுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று மனதிலே குழம்பி தவித்தார் விதுரன். அழைப்பின் எதிர்ப்புறத்தில் இருந்த அமிர்தாவோ முகம் முழுவதும் இரத்தத்துடன் கிடந்தார். பல்லை கடித்துக் கொண்டு வலியை பொறுத்து கொண்டார் என்று கடினப்பட்டு கூறினார் அமிர்தா. அதில் மொத்தமாய் திகைத்தார் விதுரன். எவ்வளவு தைரியம் இருந்தா பிராங்க்லின் குடும்பத்து ஆளுங்களை ஏன் ஆளுங்களை அட்டாக் பண்ணியிருப்பாங்க? அவங்களுக்கு அவ்வளவு திமிர் வந்துருச்சா? இவனுங்களை சும்மா விட்டுருக்க கூடாது, அப்பவே கொன்னு போட்டிருக்கணும் என்று மனதில் நினைத்தபடியே பல்லை கடித்தார் விதுரன். அமிர்தா அவருடன் கிட்டத்தட்ட 30 ஆட்களை அழைத்து சென்றிருந்தார். அவர்கள் அனைவருமே மிகவும் திறமையானவர்கள். கூலிப்படை ஆட்களை விடவும் மிகவும் திறமையானவர்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கும் ஒரே வித்தியாசம், இவர்கள் பேஸ்வானி குடும்பத்திற்காக மட்டுமே உழைத்திடுவார்கள். அதில் இருக்கும் யாருமே அவ்வளவு எளிதாக கையாள முடியாது. இதில் சற்று நேரத்திற்கு முன்பு அமிர்தா விதுரனுக்கு அழைத்த முக்கால்வாசி அனைவரையும் கொலை செய்து விட்டதாகவும் இனி எஞ்சியிருப்பது சில பேர்தான் என்றும் கூறியிருந்தார். அமிர்தாவும் அவரது ஆட்களும் மட்டுமே இன்று பிராங்க்லின் குடும்பத்தை ஒரு வழி செய்து முடித்திருந்தார்கள். அவர்களின் பலம் என்னவென்று காட்க அதுவே போதுமானதாக இருந்திருக்கும். இத்தனை மணி நேரம் நல்லாதானே சென்று கொண்டிருந்தது. திடீரென்று எப்படி இப்படி நடந்தது என்று யோசித்தார் விதுரன். அந்த பிராங்க்லின் குடும்பத்துக்கு அவ்வளவு தைரியமா? இல்ல, இது பிராங்க்லின் குடும்பம் இல்ல என்று மிகவும் கடினப்பட்டு கூறிய அமிர்தா இரத்த வாந்தி எடுத்தார். அவரின் நிலை மிகவும் மோசமாகிக் கொண்டிருந்தது. அவரின் முடிவு அவருக்கு நன்றாக தெரிந்தது. அமிர்தா பதிலை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தார் விதுரன். இதில் அமிர்தா இரத்த வாந்தி எடுப்பது கூட அவர் காதுக்கு தெளிவாய் கேட்டது. அவர் வாழ்க்கையில் மிக முக்கியமான இருவரும் ஒரே நாளில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம் என்று நினைத்தார் விதுரன். இதில் அமிர்தா மிகவும் தந்திரமாய் செயல்படுபவர். அவரே மொத்த பிராங்க்லின் குடும்பத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார் என்ற நம்பிக்கையில்தான் அவரை அங்கு அனுப்பி வைத்தார் விதுரன். நீரஜும் சரி, அமிர்தாவும் சரி, இருவருமே விதுரன் சொன்ன செயலை தவறாமல் செய்து முடித்து விடுவார்கள். ஒருபோதும் அவர்கள் கடமையில் இருந்து தவறியதில்லை. இன்னும் சொல்ல போனால் எள் என்றால் எண்ணெயாக இருப்பார்கள். அந்த அளவிற்கு செய்யும் காரியத்தை கச்சிதமாக முடித்து விடுவார்கள். ஆனால் அமிர்தா இப்போது பேசும்போதே இரத்தவாந்தி எடுக்கும் சத்தம் விதுரனை மேலும் வருத்தத்திற்கு தள்ளியது. சூழலை உணர்ந்தவர் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. அமிர்தா, அங்க என்ன நடக்குது? யார் உன்னை இப்படி பண்ணது? எப்படி இது நடந்துச்சு என்று கர்ஜித்தார் விதுரன். அமிர்தாவிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. உன்னதான் கேக்குற அமிர்தா, எத்தனை பேரு நம்ம ஆளுங்களை பிடிச்சு வச்சிருக்காங்க? நீ எக்ஸாக்டா எங்க இருக்கேன்னு சொல்லு, நம்ம ஆளுங்களை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சத்தமாய் கத்தினார் விதுரன். அமிர்தாவுடன் 30 பேர் சென்றிருப்பதனால் அவர்கள் அனைவரையும் பிடித்து வைக்க கண்டிப்பாக நிறைய ஆட்கள் இருந்திருப்பார்கள். அதனால்தான் அமிர்தாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று நினைத்தார். அவர் கேட்ட கேள்விக்கு அமிர்தாவால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. பேசவே மிகவும் சிரமப்பட்டார். உயிர் போகும் நிலையில் இருந்தவருக்கு தொண்டை அடைத்தது. அது ஒருத்தன்தான் என்று மிகவும் சிரமப்பட்டு வார்த்தைகளை கூறினார் அமிர்தா. அதனை சொல்லி முடித்தவுடனே மீண்டும் வாயில் இருந்து ரத்தத்தை கக்கினார். போனில் காதை வைத்தபடியே மிகவும் சோர்வாய் தரையில் சாய்ந்தார் அமிர்தா. இதை கேட்டதுமே விதுரன் இன்னும் பெரிதாய் அதிர்ந்தார். என்னது, ஒரே ஒரு ஆளா? வெறும் மொத்த ஆளால அமிர்தாவையும் மொத்த டிவி இப்படி அடிச்சு போட முடியுமா? இதுக்கு வாய்ப்பே இல்லை என்று மனதில் நினைத்த விதுரன் பெரிதாய் அதிர்ந்தார். அமிர்தாவும் அவரின் டீமும் பேஸ்வானி குடும்பத்திற்காக பல வருடங்களாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பலம் என்ன என்று அவளுக்கு நன்றாய் தெரியும். அப்படி இருக்கையில் வெறுமே ஒரே ஒரு ஆள் அனைவரையும் வீழ்த்தியிருப்பதுதான் விதுரனை ஆச்சரியத்திற்கு ஆழ்த்தியது. என்று உடனே அவசரமாய் கேட்டார் விதுரன். பேஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்தவனுக்கு ஒரே முடிவுதான், அது மரணம் மட்டும்தான் என்பது அவர் குரலிலேயே உறுதியாய் தெரிந்தது. அது என்று கூற வந்த அமிர்தாவின் வார்த்தைகளில் அவர் தொண்டையிலே புதைந்திருந்தது. முழுதாய் சொல்வதற்கு முன்பே கடைசியாக ரத்தத்தை துப்பியவர் அவரின் கடைசி மூச்சையும் விட்டார். இதனை கேட்டுக்கொண்டிருந்த விதுரன் பெரும் அதிர்ச்சியில் போனை புத் என்று கீழே போட்டார். வெறும் ஒரே ஆள் அமிர்தாவையும் அவரின் மொத்த டீமையும் அடித்து காலி செய்திருப்பது விதுரனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. அமிர்தாவே இதனை சொல்லவில்லை என்றால் இந்நேரம் அதனை நம்பியிருக்க மாட்டார். இதில் அமிர்தா இப்பொழுது ஹோக்சியாவில் இருக்கிறார். சார், எல்லாரும் ஓகே தானே என்று விதுரனின் கையை பிடித்துக் கொண்ட அந்த அசிஸ்டன்ட் அவரை பார்த்து வருத்தமாய் கேட்டார். அந்நேரம் விதுரனின் உடல் அப்பட்டமாய் நடுங்கியது. அவர் கண்களே அவர் எவ்வளவு அதிர்ச்சியில் இருக்கிறார் என்று அப்பட்டமாக காட்டியது. இப்போது இறந்திருக்கும் இருவருமே அவரின் உறவுகள் மற்றும் உற்ற நண்பர்கள். அவர்கள் இருவரும் வேண்டுமென்றால் பேஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்த காட்ஸ் போன்ற பலம் வாய்ந்தவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இருவருமே அவருக்கு மிக மிக முக்கியமானவர்கள்தான்.
அவர்களை இழந்து விட்டார் விதுரன். இதுக்கு யார் காரணம் என்று கர்ஜித்தார் விதுரன். அவருக்கு கோபம் அப்படி வந்தது. இதை கேட்டதுமே அந்த அசிஸ்டன்ட் மெல்ல தலையை குனிந்து கொண்டார். ஒருவேளை இதுக்கு சரவணன் காரணமா இருப்பானோ என்று அமைதியான குரலில் கேட்டார். என்ன சரவணனா என்று அசிஸ்டன்ட் பக்கம் திரும்பிய விதுரனின் முகம் ஒரு குப்பையை பார்ப்பது போல சுருங்கி இருந்தது. எல்லலாக கூறினார் விதுரன். சரவணனா நம்ம கிட்ட பிரச்சனை பண்ற அளவுக்கு அந்த சரவணனுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறியா? அவனால நீரஜை எதிர்த்து அடிக்க முடிஞ்சிருந்தா நீரஜ் என்கிட்ட அப்படி ஏண்டா மெசேஜ் பண்ணிருக்க போறான்? நீரஜே அவனை ஒழிச்சு கட்டினதுனாலதான் அப்படி எனக்கு அவன் மெசேஜ் பண்ணான் என்று உண்மை தெரியாமல் பேசிக்கொண்டார். இதை கேட்ட அசிஸ்டன்டிற்கும் காரணம் சரியாக இருந்ததனால் அவரும் அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் அமைதியாயிருந்தார். சரி, இப்ப போய் இந்த விஷயம் என்னன்னு பாரு. எனக்கு என்னமோ இந்த ஆளு என்னை மட்டும் ஒழிச்சுக்கிட்ட நினைக்கிறான்னு தோணுது. என் மொத்த குடும்பத்தையுமே ஒழிச்சுக்கிட்ட நினைக்கிறான்னு தோணுது. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்று சீற்றத்துடன் கூறினார் விதுரன். அவருக்கு அந்த எதிரியை கொன்று போடும் அளவிற்கு ஆத்திரமாய் வந்தது. சம்மதமாய் தலையசைத்தார் அசிஸ்டன்ட். இந்த விஷயத்தை அவரால் தவிர்க்க முடியாது. இன்னொரு பக்கம் அமிர்தா இறந்ததற்கு பின் அவருக்கு அருகே இருந்த அந்த நபர் அசட்டையாக தோலை குலுக்கினான். அவனுக்கு இந்த விஷயம் இவ்வளவு சப்பையாக முடிந்தது என்று அலுப்பாக இருந்தது. அதன் பின் அமிர்தா நெஞ்சில் குத்தி இருக்கும் பேட்ஜை எடுத்து உற்று பார்த்தான். அது பேஸ்வானி குடும்பத்தைச் சேர்ந்த பேட்ஜ். அதனை பார்த்ததுமே கண்டுகொண்டான். அதன் பின் அவன் போனை எடுத்து உடனே ஜஸ்டினுக்கு அழைத்து, அவன் தானே இந்த காரியத்தை அவனை செய்ய சொன்னது. அழைப்பு ஏற்கப்பட்டதுமே, டேய் ஜஸ்டின், நான் கொல்ல போற ஆளு பெஸ்வானி குடும்பத்தை சேர்ந்த ஆளுன்னு ஏண்டா முன்னவே என்கிட்ட சொல்லல என்று கேட்டவன் குரலில் கடுப்பு நிறைந்திருந்தது. இன்னொரு பக்கம் ஜஸ்டின் சரவணனுடன் மல்லு கட்டி கொண்டு பேஸ்வானி குடும்பத்தை பற்றிய டாக்குமெண்ட்ஸ்களை பார்த்து கொண்டிருந்தான். அழைப்பு வந்ததும் தூக்கத்தில் இருந்து விழித்தது போல அந்த ஆள் கூறியதை கேட்டதும், ஏன் அது பெஸ்வானி குடும்பத்தை ஆளுன்னு சொல்லி இருந்தா நீ அவங்களை கொண்டு இருக்க மாட்டியா என்று கேட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு மட்டும் முன்னவே அவ பெஸ்வானி குடும்பத்தை ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு நல்ல சாவா அவளுக்கு கொடுத்திருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வச்சு செஞ்சிருப்பேன் என்றான். இதை கேட்டு லேசாய் சிரித்தான் ஜஸ்டின். இப்ப மட்டும் என்ன சும்மா அப்படியே கொண்டுட்டியா நீ என்று ஆர்வமாய் கேட்டான் ஜஸ்டின். என்னென்னவோ இருவருக்கும் பல வருடம் பழக்கம் போல கேட்டான். அதில் அந்த நபரின் முகம் சுருங்கியது. உண்மையை சொல்லணும்னா அவளும் ஒன்றும் நல்லா இல்ல. அதுவும் இல்லாம இந்த அடியாளுங்க எல்லாமே சப்பையா இருக்கானுங்க. 10 நிமிஷத்துல பஞ்சா போயிட்டானுங்க. இதுல இந்த கிழவி வேற. பரவாயில்ல, வயசானாலும் அந்த கிழவி ஓரளவுக்கு சண்டை போட்டா. எனக்கு சும்மா தூசி தட்டுற மாதிரி எல்லாத்தையும் தட்டி படுக்க வச்சுட்டேன். நானும் ஒரு பொம்பளை மேல கை வைக்க கூடாதுன்னு தடுக்க பார்த்தா ரொம்ப ஓவரா தூளிக்கிட்டு சண்டை போட வந்துருச்சு. நான் அவளை கொலை பண்ணணும்னு கூட யோசிக்கவே இல்லை. லேசா 2 தட்டு தட்டினதுக்கே என் பேரை கூட சொல்ல முடியாம செத்து போயிடுச்சு. உண்மையை சொல்லு, இது உனக்கு வந்த வேலை தானே? இதுங்கெல்லாம் சப்பைய நாடுங்கன்னு நீ ஏன் தலையில கட்டியிருக்க. இவங்க எல்லாம் உன் வர்த்தி இல்லைன்னு என்கிட்ட தள்ளிப்பட்டு இருக்க பாத்தியா என்று புகார் அளித்தான் அந்த நபர். ஜஸ்டின் இன்னும் சிரித்தான். அது அப்படி இல்ல. நான் இப்ப அங்க இல்ல, கொஞ்சம் தூரமா இருக்கேன். அதுவும் இல்லாம இப்போ நீ தான் பிராங்க்லின் குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்க. அதனாலதான் நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். இப்போதைக்கு அவ்வளவுதான். இனி எனக்கு இங்க வேலை நிறைய இருக்கு. நான் திரும்பி வந்ததும் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் என்று கூறினான். இருவருமே மிகவும் சாதாரணமாய் பேசிக் கொண்டார்கள். அமிர்தாவையும் அவரின் ஆட்களையும் அடித்து காலி செய்வது இருவருக்கும் மிகவும் சாதாரணமான விஷயம் என்பது போல பேசிக் கொண்டார்கள். இது மட்டும் விதுரன் காதற்கு விழுந்தால் தேடி பிடித்துக் கொள்வார். அந்த நபர் ஜஸ்டின் கூறியதை கேட்டு முகத்தை சுருக்கினான். அவனுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்பது போல இருந்தது. ஒரு நிமிஷம் என்று அவசரமாய் கூறினான். என்னாச்சு என்று கேட்டான் ஜஸ்டின். அவன் ஏற்கனவே சரவணனுடன் பிஸியாக இருக்கிறான். அடுத்த முறை இந்த மாதிரி நல்ல காரியம் நடந்தா என்னையும் கூப்பிட்டு. இந்த நல்ல விஷயம் எல்லாம் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் பெஸ்வானி குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இவங்கள சரி கட்ட இவங்களுக்கு எதிராக யார்கிட்டையும் இதுவரை ஆதாரம் இருந்ததில்லை. சோ இந்த சண்டை சீன்ல என்னையும் சேர்த்துக்கும் என்று கூறினான். இதை கேட்டதும் சத்தமாய் சிரித்தான் ஜஸ்டின். கண்டிப்பா. அப்ப எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் நீ ரெடியா இருந்துக்க. ஏன்னா நம்ம பாஸ் நேரங்காலம் எல்லாம் பார்க்க மாட்டார் என்று சரவணனை மேலும் கீழும் பார்த்து கூறினார்.
அதன் பின் சிரித்தபடியே போனை துண்டித்தான். சரவணன் அவனை அழுத்தமாய் பார்க்க ஜஸ்டினின் சிரிப்பு நின்றது. நான் அவ்வளவு கொடூரமானவன் இல்ல. அப்போ இந்த மீதி இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் நீ பார்த்து எனக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடு என்று அவன் தலையில் காட்டினான் சரவணா. ஜஸ்டின் பதில் பேசுவதற்கு முன்பே சரவணன் ரத்தினம் அவனுக்கு அனுப்பிய டாக்குமெண்டில் தலையை கவிழ்த்து கொண்டான். ஜஸ்டினுக்கு தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ என்று இருந்தது. அதில் மேப், பேங்க் பற்றிய தகவல்கள், கோல்ட் ரிசர்வ்ஸ், பர்சனல் டீடைல்ஸ், ஜியோகிராபிக்கல் லொகேஷன் என அனைத்தும் இருந்தது. இப்போது பேஸ்வானி குடும்பத்திற்கு கீழ் இருக்கும் எல்லாமே சரவணனின் கட்டுக்குள் இருந்தது. இதுவரை சரவணன் 2 பெரிய பரிசுகளை அவனுக்கு அனுப்பி வைத்து விட்டான். இனி அவன் 3வது பரிசை அனுபவிக்க வைக்க அவன் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது என்று நினைத்தான். அவன் கையில் அனைத்தும் இருக்க மிகவும் தளர்வாக இருந்தான் சரவணா. அதனால்தான் ஜஸ்டினை வெறுப்பேற்றிக் கொண்டிருந்தான். ஜஸ்டின் என்னதான் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அவனும் சரவணனுடன் சேர்ந்து மிகவும் நுணுக்கமாய் அனைத்தையும் பார்த்து படித்துக் கொண்டிருந்தான். அவனும் சரவணனும் மிகவும் தீவிரமாக பேஸ்வானி குடும்பத்தை ஒழித்து கட்டும் முயற்சியில் இருந்தார்கள். ரத்தினம் அனுப்பியதை பார்க்கவே இருவருக்கும் தலையெல்லாம் சுத்தியது. அத்தனை விஷயங்களையும் அவர் அனுப்பி வைத்திருந்தார்.